ஓகே, வெற்றி வணக்கம். இன்னைக்கு 30 மார்ச் 2026 ஸ்டூடெண்ட் மென்ட்ரோ வழியாக நான் டாக்டர் சஞ்சய் வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆக்சுவலி வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பிகினிங் செஷன் பிள்ளைங்களா. ஓகே, ஏன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து இந்த வருஷத்துக்கு 29 ஜனவரி வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆமாவா? இங்கே எத்தனை பேர் வந்து அப்போ இருந்து ஜேர்னி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் ஆய் போடுங்க. ஓகே, இதை வந்து ரெக்கார்டட் யூடியூப்பில் வந்து லேட்டர் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்து ஆய் போடலாம். ஓகேங்களா? ரைட், குட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹவு கமிட்டட் டாக்டர் சஞ்சய் இஸ். உங்கள் ஒவ்வொரு ஆளோட ஃபார்மை எடுத்து செக் பண்ணுறது இல்லைங்களா, அவ்வளோ ஈஸியான ஒரு வேலையும் இல்லை. அதுவும் ப்ளஸ் இந்த தட்டி வந்து ஃபிசிக்கலும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பி தவறி ஒரு 2 இடத்துக்கு எக்ரி பண்ணி போயிட்டோம். உடனே வந்து டாக்டர் அங்கே தான் போவீங்களா, இங்கே வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் வந்து வித் எங்களோட வெரி லிமிட்டட் டைம், நம்ம எப்படி சொல்கிறோம், வெரி லிமிட்டட் டைம். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை இல்லைங்களா உங்களுக்காக பண்ணுறப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றே ஒன்று தான். ஓகே, ஒன்றே ஒன்று தான். கைடன்ஸை வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்காக மட்டும் இல்லை. ஓகே, உங்களுக்காக மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகிற மற்ற உங்களோட தம்பி தங்கச்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கைடன்ஸை கொடுக்கணும். ஓகே, ஐ பிலீவ், ஐ ஹோப் கண்டிப்பாக யூ ஆல்ரெடி. அண்ட் நம்ம எல்லாருமே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். எல்லாருமே எல்லாருமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். ஈவன் சம்டைம்ஸ் இப்போ என்ன டாக்டர் செஞ்சு நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதும் நாட் ஹெல்த்தியா? ஆமாவா? ஏன் ஏன் நாட் ஹெல்த்தி? திடீர்னு நாங்கள் பிஸி ஆகிட்டோம்னா புரியுதுங்களா லாஜிக் என்னன்னு? என்ன லாஜிக் புரியுதுங்களா? திடீர்னு ஏன்னா இது வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா இது எல்லா நாலேஜும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும்ன்ற. அதான் டாக்டர் சஞ்சய்க்கு வந்து இப்போதான் 1 2 3 அவரோட நியூ பார்ன் பேபிக்கு இப்போதான் 3 நாள் ஆகுது. 3 நாள். ஃப்ரைடே மார்னிங் வந்து அவருக்கு பேபி பாய் பிறந்துச்சு. ஓகே, 3 நாள் ஆனஸாக இப்போ உட்காந்து நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம். ஐயோ, 30 பேர் வைக்கிற செரமனி செய்யணுமே, அந்த நேரத்தில் வந்து இவங்க ரிசால்ட்லாம் வந்து இது பண்ணுறது அதை தள்ளி வைக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கோங்க. அகெயினா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அகெயின் பிள்ளைங்களா எல்லாருமே இந்த நாலேஜோடு இருக்கணும். புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்கள் உங்களுக்காக மட்டும் எடுத்துக்காதீங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஜேர்னியாக வந்து எங்கள் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் கிளியர்? ஓகே, ஈவன் இப்போ ஸ்டூடெண்ட் குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அந்த குரூப்பில் வந்து அப்டேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ரைட். ஓகே, எல்லாரும் ரிசால்ட்க்கு ரெடியாக இருக்கீங்களா? இந்த புலி வருதுக்காக இருக்குது தெரியுங்களா? ஓகே, ஸோ உங்களுக்காக நான் ஒரு வீடியோவையும் போட்டுட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க இந்த வீடியோ போடணும் அப்படின்னு. எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க? உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி, அதாவது என்ன அப்படின்னா, ஓகே, இது பேசிக்கலி யாருக்கு தெரியுங்களா, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப டோன்ட் சல்க். டோன்ட் சல்க் அப்படின்னா முடங்கி போய் இருக்காதீங்க பிள்ளைங்களா. ரிசல்ட் வருது. ஓகே, இது வந்து எண்டு கிடையாது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன், திஸ் இஸ் நாட் யோர் எண்ட். இதுதான் உங்களோட ரியல் பிகினிங். ஓகே, என்ன ரிசல்ட் கையில் இருந்தாலும் எஸ் அது நீங்கள் எடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஓகே, பெருமைப்படட்டி கூட பிரச்சனை இல்லை. ஒளியாதீங்க, உங்கள் செல்ஃபை மறைச்சிக்காதீங்க. ஓகே, அப்பா அம்மாவுக்கு நான் அப்புறமேல அந்த வீடியோ குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அப்பா அம்மாட்ட அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. சரியா? நான் உங்களுக்காக ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணுறேன். அப்பா அம்மாட்ட அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. டாக்டர் புனித் உங்களை தான் பார்க்க சொன்னார், கண்டிப்பாக காட்டணும். சரியா? கண்டிப்பாக உங்களை காட்ட சொன்னார், பார்க்க சொன்னார் அப்படின்னு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த பிகினிங் என்ன இருக்க போகுது அப்படின்னா பிள்ளைங்களா, என்னோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். பிள்ளைங்க படிங்க படிங்க படிங்கன்னு நான் வந்து மூச்சுக்கு 300 தாட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மறுபடியும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, படிச்சுட்டேன் டாக்டர் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து இந்த ஒரு விஷயத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, படிச்சுட்டேன் டாக்டர் ஆனால் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த ப்ராசஸில் தான் வந்து ஃப்யூச்சரில் நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்களாம் நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்கிறப்ப உங்களோட தம்பி தங்கச்சிகள் வேலைக்கு நான் அனுப்புகிறப்ப வேலை கொடுப்பீங்க தானே? ஓகே, ஸோ அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து பிள்ளைங்களா உங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம்.
மைண்ட் எப்பயுமே இதை வச்சுங்க. என்ன முக்கியம்? டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்டினேஷனை நோக்கி தான் வந்து நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற ஒரு பார்ட். ஸோ எஸ், நார்மலாக நான் அந்த ஸ்லைட் ஷேர் பண்ணிலாம் பேச மாட்டேன். கம்ப்யூட்டர் சாங் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் நேரங்க. லெட் மீ ஷேர் திஸ். கிவ் மீ அ செகண்ட். ரைட். ஓகே, ஷேர். நான் கொஞ்சம் நேரம் தான், குட்டியோண்டு நேரம் தான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் யூபிக்கு டாக்டர் செஞ்சுட்டு வந்து பாஸ் ஆன் பண்ணிடுவேன். ஓகே, நோ வரிஸ். ஓகே, share and play. Okay, cool. Okay. ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஒரு மேப் போட்டிருக்கேன், தெரியுதுல்ல? ஓகே, உங்களோட டெஸ்டினேஷன் இஸ் எவ்ரிதிங். என்ன கேரியர்? ஓகே, அந்த கேரியரை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு நிறைய பாதை இருக்கும். நிறைய பாதை. நீங்கள் அடம் பிடிச்சி இருக்க வேண்டியது என்னது? உங்களோட டெஸ்டினேஷனில். ரொம்ப தெளிவாக வச்சுங்க இதில். ஓகே, உங்களோட டெஸ்டினேஷன் இஸ் எவ்ரிதிங். இந்த டெஸ்டினேஷன் தான் நீங்கள் போகிறப்ப உங்களோட ட்ரீம், உங்களோட கனவு, உங்களோட வாழ்க்கை எல்லாமே அந்த இடத்துல தான் அடங்கியிருக்க போகுது. ஸோ அதுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம், சூஸ் த ரைட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடீஸ். நான் வந்து எப்பயுமே யாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்த கெஞ்சிலாம் கேட்க மாட்டேன். ஓகே, யாருக்கிட்டையும் இது வரைக்கும் எனக்கு கெஞ்சி கேட்டு பழக்கம் இல்லை, உரிமையோடு கேட்பேன். பட் பிள்ளைங்களா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் இறங்கி வந்து கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு, என்னது, தயவு செஞ்சு ஏதாவது தேவையில்லாத காஸ்ட்ல போய் மாட்டிக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, இதுதான் டாக்டர் கிடைச்சிச்சு போயிட்டேன், இப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சேன் போயிட்டேன். ஓகே, நெவர் டூ தட். அந்த டிசிஷன் வந்து 2-3 வருஷம் சென்று நீங்கள் என்ன தேங்க் பண்ணுவீங்க. ஆல்வேஸ் மேக் ஷுவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமா வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரு காசாக இருக்கிறத என்ஷூர் பண்ணுங்க. Will you do that for me? Sorry, will you do that for yourself? உங்களுக்காக அந்த விஷயத்தை செஞ்சுக்குவீங்களா? ஓகே, ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் டாக்டர் சஞ்சயோட இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே அவரே சொல்லியிருப்பார் எந்த காஸ் ஓகே, எந்த காஸ் ஓகே இல்லைன்னு யூபிஓவில். ரைட்டுங்களா? ஓகே, அண்ட் இதில் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இது, நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஓகே, ரிசல்ட் வந்தோடனே நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்பர் 1, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கிடைச்சிருச்சு, எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டராக கிடைச்சிருச்சு. ஓகே, வெரி குட். உங்களோட யூபியூ அப்ளிகேஷனில் பக்காவாக அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கொடுப்போங்க. ஓகே, உங்களோட டெஸ்டினேஷன் தெளிவாக இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களோட இது வந்து எம்பிபிஎஸ் டெஸ்டினேஷன் வந்து எம்பிபிஎஸ், அதுக்குண்டான காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. உங்களுக்கு யூபி அப்ளிகேஷன், மெட்ரிகுலேஷன் அப்ளிகேஷன் கீப் கோயிங். ஓகே, நையப்புடை சிந்தாம சித்தராம அந்த ஃபோக்கஸ்லேயே இருங்க. ஓகே, அண்ட் திடீர்னு உங்களுக்கு யூபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த காஸ்ட் கிடைக்காம வேற காஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா, தட்ஸ் த டைம் யூ கோயிங் டு டிசைட் டெஸ்டினேஷனா அல்லது நான் வந்து வேற காஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு. டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப், கான்டாக்ட் மீ. டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப். ஓகே, நம்பர் 1. இது வந்து ஒன் சிச்சுவேஷன். ஏன்னா இதில் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். நான் எம்பிபிஎஸ் சொன்னனால மேபி அந்த கேர்ள் இங்கே கூட இருக்கலாம். ஓகே, இல்லை இன்னைக்கு ஆஃப்டர் எஸ்பிஎம் தான் சொல்லியிருந்தேன், அவங்க இங்கே இல்லை. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னுக்கு ஸ்ட்ரே டேஸ், பொண்ணு வந்து ஸ்ட்ரே டேஸ். ஓகே, மெட்ரிகுலேஷனும் கிடச்சிச்சு, ஆசாசியும் கிடச்சிச்சு. ஓகேங்களா, மெட்ரிகுலேஷன் போனாங்க. ஓகே, மெட்ரிகுலேஷன் போய் முடிச்சுட்டு யூபி அப்ளிகேஷன் போட்டாங்க. மெட்ரிகுலேஷன் 4 ஃப்ளாட்டா, மெட்ரிகுலேஷன் 4 ஃப்ளாட். ஓகே, யூபி அப்ளிகேஷன் போட்டாங்க, எம்பிபிஎஸ் கிடைக்கல. யூஎம்ல என்ஜினியரிங் கிடைச்சிச்சு. யூஎம்ல என்ஜினியரிங் கிடைச்சிச்சு.
என்கிட்ட அட்வைஸ் கேட்டப்ப நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன். உங்களோட டெஸ்டினேஷன் எம்பிபிஎஸ் அப்படின்னா ஐபிடிஏல கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு ஐபிடிஎஸ்ல ஸ்காலர்ஷிப்போட கண்டிப்பாக உதவி செய்கிறேம்மா அப்படின்னு. ஓகே, ஷி வாஸ் ஓகே. பட் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, யூஎம்ல கிடைச்சிருக்கு, எங்கே கிடைச்சிருக்கு, யூஎம்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆக வேண்டிய பிள்ளைய என்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னுக்கு ஒரே செமஸ்டரில் என்ஜினியரிங் ஸ்டாப் பண்ணிட்டு பிள்ளைய மண்ணுக்கு வந்து நிற்கிது. ஓகே, நான் சொல்கிற சுச்சுவேஷன் புரியுதுங்களா? டெஸ்டினேஷனில் முடிவாக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேன் பிள்ளைங்களா, என்னோட சக்திக்கு உட்பட்டு என்னென்ன கதவுகளை தட்டணுமோ நான் உங்களுக்காக தட்டுறேன். டெஸ்டினேஷன் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இது வந்து சிச்சுவேஷன் நம்பர் 1. சிச்சுவேஷன் நம்பர் 2, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா இமீடியட்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து திருப்பி நான் எம்பிபிஎஸ் வச்சே சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் பயோ கிமியாவில் பயோவில் சி வந்துருச்சு. பயோவில் என்ன வந்துருச்சு, சி வந்துருச்சு. ஓகே, பட் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் ரிசல்ட் எனக்கு அனுப்பி வைங்க. இமீடியட்டாக எப்போ அடுத்து உங்களுக்கு பரீட்சை எடுக்க முடியுமோ இந்த வருஷ கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாடத்தை மறுபடியும் எடுக்கணும். ரிப்பீட். உலான் மறுபடியும் படிக்க சொல்றீங்களா டாக்டர்? உங்களோட டெஸ்டினேஷன், உங்களோட வாழ்க்கை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கேன், புரியுதுங்களா? ரிப்பீட். கிளியர்? இது வந்து 2வது சினாரியோ. ஓகே, 3வது சினாரியோ, நான் வந்து ஐடி கம்ப்யூட்டர் துறையில் வந்து படிக்க போகிறேன். மினிமம் மேத்ஸ் வந்து கிரெடிட் வேணும். மினிமம் மேத்ஸ் வந்து கிரெடிட் இருக்கணும். ஓகே, ஆனால் கிரெடிட் இல்லை, கிடைக்கல. மினிமம் பாஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, யூபியில் கிடைக்காது. ஓகே, சென்ட் த ரிசல்ட் மீ. ஸோ என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா? டெலிகிராமில் நான் மட்டும் தானே பேசுவேன், நீங்கள் என்ன எப்படி பேசுவீங்க? உடனே எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. இப்போ நான் நம்பரை போட போகிறேன். ஓகே, ஏற்கனவே வந்து நான் நம்பரை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயந்து இருக்கேன். ஓகேயா, ஏன்னா நார்மலாக எஸ்டிஎம் ரிசல்ட் வந்த கையோட ஒரு 500 ரிசல்ட் டச் என்கிட்ட இருக்கும். ஓகே, கிவ் மீ சம் டைம். பட் நான் மெசேஜ் பண்ணுறேன், நம்பரை டேக் டவுன் பண்ணுங்க. ஓகே, கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஒரு வாய்ஸ் நோட் கொடுங்க. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஓகே, இப்போ இல்லை, இப்போ உடனே இல்லை, நம்பர் சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, டாக்டர் புரியுதுன்னு போட்டு. ஓகே, ஸோ உங்கள் ரிசல்ட் அனுப்பி வைங்க, ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன், ஓகே, அதுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னு. பிகாஸ் என்னோட ரோல் உங்களோட ஜேர்னியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்னோட ரோல் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் தான் முக்கியம். அந்த டெஸ்டினேஷனுக்கு அப்பயும் யாரும் 2 பேர் கால் பண்ணிட்டாங்க எனக்கு. சீரியஸ்லி, யார் நம்பர் இது சொல்லுங்க. இப்போ நான் திருப்பி கால் பண்ணிங்க எக் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே 2 மிஸ் கால். யார் நம்பர் இது? படிக்கிற நம்புற யாரு பண்ண ஒத்துக்குங்க, யார் இது? சரி, என்ன சொல்லிட்டு இருந்த? ஓகே, ஓ, தப்பான நம்பர் கொடுத்துருன்னு டெஸ்ட் பண்ணிங்களா மற்றவங்களுக்காக? ஓகே, ரைட். என்னோட எய்ம் ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்களா. என்னோட கமிட்மெண்ட், உங்களோட டெஸ்டினேஷனில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனில் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆப்ஷன் அல்லது கைடன்ஸ் என்னோட. ஓகே, அதில் உங்களோட பாத்வே உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்துட்டேன். அதாவது ஐபிடிஏ கவர்மெண்ட்க்கு போகணும் அப்படின்னா டாக்டர் சஞ்சய் ஒரு நாள் கைட் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணி கைட் பண்ண போகிறாரு. ஓகே, கிளியர்? அது வந்து உங்களுக்கு வேல் செட்டில், கண்டினியூ வித். கிடைக்காத பட்சத்தில் ஐபிடிஎஸ்ல என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். ஓகே, அதில் என்னோட ரொம்ப நான் எம்ஃபசைஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான் பிள்ளைங்களா, சரியான கோர்ஸாக இருக்கணும், சரியான இடமா இருக்கணும், ரெக்கனைஸாக இருக்கணும், ரொம்ப முக்கியமாக அப்பா அம்மாவுக்கு மொய் வைக்காத மாதிரி இருக்கணும். எப்படி? ஓகே, அப்பா அம்மாவுக்கு மொய் வைக்காத மாதிரி இருக்கணும். இருக்கா டாக்டர் ஆப்ஷன்? அது என் வேலை, நான் பார்த்துக்கிறேன், அது நான் பார்த்துக்கிறேன்.
ஓகே, பட் உங்களோட ப்ராசஸ் யூபியூ பி ஃபோக்கஸ் பேஸ்ட் ஆன் யூர் ரிசல்ட். கிடைக்காத பட்சத்தில் டோன்ட் வெயிட். ஓகே, இமீடியட்லி எனக்கு அனுப்பிட்டு அடுத்த கைடன்ஸ்க்கு வந்துடுங்க. கிளியர்? இதில் உங்களோட டெஸ்டினேஷன் முக்கியம். பாதைகள் நிறைய இருக்கு. அந்த பாதைகள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களோட டெஸ்டினேஷனை போய் சேர்ந்தாகணும் பிள்ளைங்களா. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு பாஸ் பேக் அகெயின். நீ அடிட் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் வந்து டாக்டர் சஞ்சய் கொஞ்ச நேரத்தில் பாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னுக்கு நாளைக்கு ரிசால்ட் கையில் கிடைச்சோன, ஓகே, ரிசால்ட் கையில் கிடைச்சோன எதுவாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் நீங்கள் என்னன்னா ரிக்ரெட் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. ஓகே, ஓகே, சம்டைம்ஸ் மேபி உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் காதை பிடிச்சி நீங்களே திருக்கிட்டாலும் ஓகே, தான் பிரச்சனை இல்லை. ஓகே, கீப் இட் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், மேக்ஸிமம் ஒரு நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் என்ன தான் குட்டிக்க நினச்சிடும், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அடுத்த ஆப்ஷன் உடனே போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, உடனே படிக்கிறதுக்கு உண்டான அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும். ஓகே, நோ டிலே. இதில் டிலேவே இருக்கக்கூடாது. ஏதாவது தடங்கள் இருக்கா, ஐ எம் தேர் ஃபார் யூ. படிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு எதுவாக இருந்தாலும் ஐ எம் தேர் ஃபார் யூ. ஓகே, அண்ட் இப்போ இந்த என்டையர் ஜேர்னியில் நீங்கள் போயிட்டு இருக்கிறப்ப மேபி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கேரியர் கைடன்ஸ்க்கு, ஓகே, டூருக்கு நான் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சண்டே பிணைங்க்கு வரோம். எத்தனை பேர் பிணைங்கில் இருக்கீங்க? மறுபடியும் பிணைக்கு வரீங்களே டாக்டர், ஜோருக்கு வரமாட்டீங்களேன்னு ஏச போகிறாங்க சில பேர். இது வந்து சின்ன நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் இல்லை. ஓகே, அங்கே இருக்கிறவங்க ஆர்கனைஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்கன்னா வில் கோயிங். ஸோ அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் யாராவது ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ மேக் இட் வெரி கிளியர். உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்? உங்களோட டெஸ்டினேஷன். ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் அப்படி வந்துருச்சு. ஓகே, ப்ரொசீட். எக்ஸ்பெக்டேஷனுக்கு குறவாக வந்திருக்கு. சென்ட் மீ த ரிசல்ட், டெல் மீ த சிச்சுவேஷன். நான் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஓகேயா? ஓகே, ஓகேயா? கால் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ யாராவது ஏதாவது கொஸ்டின் கேட்க போறீங்களா? எனிவன்? இல்லை டாக்டர், நான் அன்னைக்கு வந்து படன்னு என்னோட ரிசல்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நாட்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி முடிஞ்சிடும் தெரியுங்களா. இப்போ தான் எஸ்பிஎம் எழுதின மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரிசல்ட்க்கு வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த ரிசல்ட் ரொம்ப லேட்டு. ஏற்கனவே வந்திருக்கணும் ராயாக்கு முன்னுக்கு. ஓகே, அப்பயே ரெடி ஆயிடுச்சு ரிசல்ட்லாம். அண்ட் இதுக்கு அப்புறம் பிள்ளைங்களா, பி வெரி கிளியர், பி வெரி வெரி ஃபோக்கஸ். இதுக்கு மேலே உங்களோட ஜேர்னி வந்து எங்கே படிக்க போகிறீங்கன்றதையும் மீறி உங்கள் லைஃப் எப்படி அமைச்சிக்க போகிறீங்கன்றதில் இருக்குது. உங்களோட லைஃப், உங்களோட கேரியர் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களோட அடுத்து 40-50 இயர்ஸ் வாழ்க்கை. அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி நோ மேட்டர் வாட், வேல்யூ இல்லாத காசை தயவு செஞ்சு எங்கேயுமே எப்பயுமே படிச்சிடாதீங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். யூபிஎல் வந்து கேட்ட காசு கிடைக்கல, வேறு ஏதாவது கொடுத்து விட்டுட்டாங்க. சீரியஸ்லி ரீதிங்க், சீரியஸ்லி ரீதிங்க். ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி தான் யூஎம்ல கிடைச்சனால வந்து ஒரு டாக்டர் ஆக போகிறாங்க, இன்ஜினியர் ஆக முடியாதுல்ல. ஓகே, சில பேருக்கு வந்து யூ பி குவாலிஃபைட் ஃபார் டிப்ளமா, பட் சிஜில் கிடச்சிருக்கும். டோன்ட் கோ. நான் அப்புறம் சொல்லிடுவேன், டோன்ட் கோ. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஜேர்னி, எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் நானும் சரி டாக்டர் சஞ்சயும் சரி வில் பி அவைலபிள் ஃபார் யூ பர்சனல் கைடன்ஸ். ஓகே, பர்சனல் கைடன்ஸ்னால் அதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு கொடுத்துட்டேன். பட் அகெயின் டென்ஷன் ஆக வேணாம், பேனிக் ஆக வேணாம். எவ்ரி ஒன் வில் பி அட்ரஸ்ட். ஒரு நாளைக்கு மேலே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணாட்டி, நீங்கள் அனுப்பிட்டீங்க 1 டேக்கு மேலே, மோர் தென் கிவ் மீ 24 hours டைம். எவ்வளோ நேரம் கொடுத்து கேட்டிருக்கேன்? 24 மணி நேரம் கேட்டிருக்கேன். 24 மணி நேரத்துக்கு மேலேனா மறுபடியும் ஆயிசர்னு ஒரு ரிப்ளை மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? 8000 பேர் இருக்கீங்க. 8000 பீப்புள் இருக்கீங்க.
ஓகே, அதனால நான் குரூப்பில் நம்பர் போடல. நான் ஏன் குரூப்பில் நம்பர் போட தெரியுதுங்களா இப்போ? ஓகே, இதுதான் காரணம். ஓகே, அப்போ நான் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பட் தேவமாய் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து ரெடியா? ஓகே, ஸோ உங்களுக்காக எஸ் இந்த ஜேர்னிக்கு நாங்கள் ரெடி. கைடன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முழுமையாக ரெடி ஆகுங்க. நம்பர் ஒன் அண்ட் அதர் பார்ட், நான் கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும். முக்கால்வாசி நேரம் இங்கே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் ரிசல்ட் பற்றி எனக்கு அவ்வளோ பெரிய கவலையே இல்லை. நிச்சயமாக எக்ஸ்பெக்டட் அல்லது அதுக்கு மேலே தான் நீங்கள் எடுப்பீங்க. இங்கே 99% சொல்கிறேன். ஓகே, சந்தோஷப்படுங்கப்பா, வாழ்த்துறேன்ல. ஏன் தெரியுமா? அந்த அக்கறை இருக்கிறனால தான் இந்த செஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் தான் வந்து அப்பா அம்மா சொல்லி அடித்து பிடிச்சி உட்கார வைக்கிற பர்சன்ட் இருப்பாங்க. ஓகே, மற்றபடி 99% வந்து எக்ஸ்பெக்டட் அல்லது மோர் தென் தட் தான் எடுப்பீங்க. ஐ எம் ஆக்சுவலி வரிட் அபவுட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் இயர். ஓகே, அவங்க இக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன சார், நான் அப்படியா இருக்க முடியாது அப்படின்னா தட் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஐடென்டிட்டி. நம்ம எல்லாத்தோட ரிஃப்ளெக்ஷனும் அது. ஏற்றுக்கிறீங்களா? ஓகே, ஸோ என்னோட நம்பரை அவங்ககிட்ட பாஸ் பண்ணுங்க. மேபி அவங்ககிட்ட வந்து கைடன்ஸு ஜூம்க்கு வாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நம்பர் கொடுத்து ரிசால்ட் டாக்டருக்கு அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் தேவை, ஒரு சின்ன ஒரு புஷ் தேவைன்னு சொல்லுவாங்களே, அந்த புஷ்ஷை கொடுக்குற விதத்தில் நிச்சயமாக கொடுத்து எல்லாமே படித்து நல்லா வாங்க, எல்லாமே படித்து முன்னேறக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏற்படுத்திக்குவோம். ஓகே, ஸோ நோ கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நாளைக்கு ரிசால்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கிறது தெரியுது. ஸோ இந்த பாயிண்ட் நல்லா வெள்ளனியாக சாப்பிட்டு படுத்து தூங்குங்க இன்னைக்கு. ஓகே, காலையில் வெள்ளனியாக எழுந்துச்சி 10 மணிக்கெலாம் ரிசால்ட்டை செக் பண்ண ஆரம்பிங்க. எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க ரிசால்ட் எடுக்கிறதுக்கு? யார் தெரியுங்களா? அந்த ரிசால்ட் எடுக்கிறது ஸ்கூல் போக போகிறவங்களா யார் தெரியுங்களா? எஸ், நிச்சயமாக இன்னைக்கு 3 days இருக்குது அப்படின்னா நம்மள போயிடுவாங்க. அதானே இல்லையா? ஆக்சுவலி எங்கள் டைம்லாம் வந்து நோ ஆப்ஷன், எல்லாமே ஸ்கூலில் போய் தான் எடுத்தாகணும், ஒரு வழியே இல்லை. ஓகேயா, சில பேர் வந்து எடுக்கலாம் வரமாட்டாங்க. ஓகே, போய் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி த கைடன்ஸ் கண்டினியூஸ். உங்களோட ஆப்ஷன் டு கண்டினியூ யூபியூ இந்த கைடன்ஸ் தொடர்ந்து இருக்க போகுது. ஒரு வாரத்தில் 3 நாள், அதே மாதிரி இன்னொரு 3 நாள் என்னோட ஐபிடிஎஸ் செஷன்ஸும் வந்து தனி ஜூம் செஷனில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ யூ நோட் நீட் டு நோ எப்படி கரெக்டாக டைவெர்ட் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்களா, டெஸ்டினேஷன் முக்கியம். நான் ஏன் மறுபடியும் ரிப்பிட்டிவ் மோட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, தவறான காசஸ், ராங் காசஸ் உங்களோட லைஃப்பை இம்பேக்ட் பண்ணும். ஓகே, ஸோ பி வெரி கிளியர். டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டீங்க, அதுக்குண்டான ரிசல்ட் கையில் வச்சுட்டீங்க அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் ரிசல்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணாலும் டெஸ்டினேஷனை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, ஐ வில் வாக் வித் யூ, ஐ வில் கைட் யூ. ஓகே, ஸோ வித் தட் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு த நியூ ஜேர்னி. இப்போ வந்து டு கண்டினியூ பேக் வித் யூபி செஷன் டாக்டர் ரஞ்சித் கொடுக்குறேன். Okay. Sekejap. ரைட், வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? யாருக்கு ஹார்ட் ரேட் கூடியாயிருச்சு? ஹார்ட் ரேட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சொற்பொழிலாம் டாக்டர் புனிதம் கொடுத்துட்டாரு. ஓகே, அவர் சொன்னது தான், அதாவது ஐ ஜஸ்ட் வாண்ட் ரிப்பீட் இன் மை சயின்ஸில் வந்து என்னன்னா, எஸ்பிஎம் அப்படின்றது வந்து ஒரு முடிவில் பிகினிங், அதெல்லாம் தெரியும். என்னத்துக்கு பிகினிங் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, எஸ்பிஎம் வந்து வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு பரீட்சைன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா கிடையாது.
ஓகே, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான பரீட்சை, எஸ். ஆனால் அது உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து எஸ்பிஎம் தான் பேஸ் அப்படின்னா இல்லை. ஓகேவா? ரைட், அர்த்தம் என்ன சொல்கிறேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, அர்த்தம் என்னன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு, தட் மீன்ஸ் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடாது. ஓகே, என்னங்க இருக்கக்கூடாது? ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட் எல்லாமே இருக்கு. நீங்கள் தனியாக இயங்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு உங்கள் சக்ஸஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். ரெண்டாவது, மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழ்க்கை வாழணும். ஓகே, மதிப்புக்குரிய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், நம்மளை ஒருத்தவங்க பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளை எப்படி அந்த ரெஸ்பெக்ட் வரும்னா நீ எப்படி நடந்துக்கிறேன்னு பொறுத்து இருக்கு. ஹவு யூ ஆர் யூ பிஹேவிங், ஹூ ஆர் யூ இன் தி சொசைட்டி, நீ எப்படி நடந்துக்கிற, அதே சமயத்தில் ஓகே நீ என்னவா இருக்கிற. ரைட், என்னவா இருக்கிறன்னா என்ன தொழிலில் இருக்கிறதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஒரு ஹானஸ்டான ஒரு தொழிலில் நல்ல மற்றவங்க ஒரு நல்ல ஆட்டிடியூட நல்ல பிஹேவியரோட இருந்து பொருளாதார தட்டுப்பாடு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருந்த அப்படின்னா நீ சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஐ டெல் யூ ஒன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு. ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி இல்லாமல் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, ஓகே உங்களுக்கும் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் உபயோகமாக நல்ல ஒரு கெரியரில் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல், irregardless of what result you get. ஸ்ட்ரேட் ஏவாக இருக்கலாம், ஸ்ட்ரேட் ஃபெயில் ஆகணும் இருக்கலாம். நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? நம்பர் ஒன், உங்கள் ரிசல்ட் வந்து எதை இருக்குன்னா நீ என்ன ரேஸில் ஓட போகிறேன்னு நிர்ணயிக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இந்த ரிசல்ட்டா, ஓகே அப்போ நீ இந்த ரேஸில் பகிர்ந்துக்கலாம். உனக்கு இந்த ரிசல்ட்டா, இந்த ரேஸில் பகிர்ந்துக்கலாம். எல்லா ரேஸும் வந்து வெற்றி கொடுக்கும். ஓகே, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டே எடுத்திருக்க, நீ வந்து என்னது மெடிக்கல் டாக்டர் ஆக போகிற, அதான் உன்னோட ரேஸில் நீ கலந்துக்கோ, அந்த ரேஸில் நீ கலந்துக்கலாம். உனக்கு ரிசல்ட் நல்லா இல்லை, ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது, நானும் போய் திருப்பி கேட்க மாட்டல வேலை சினிமா கிடையாது. உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஒன்று இருக்கு, அதை எடுத்து நீனும் ஒரு டாக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருந்தாலும் நீங்களும் அதே ஈக்குவலாக இருக்கலாம், இன்ஃபேக்ட் பெட்டராக கூட இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, ஒரு டாக்டர் ஓகே படித்து முடித்ததும் ரைட், ஆனால் அவருக்கு ஒரு நல்ல பிஹேவியர் இல்லை. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் இல்லை, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஜாப், பொருளாதார பிரச்சனை இல்லை, ஆனால் பிஹேவியர் சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை, இஸ் கேனாட் பி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் அதுவே வந்து ரிசல்ட் சரியாக எடுக்கலை, ஆனால் ஒரு நல்ல கரியரில் இருந்து நல்ல காசு earn பண்ணி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். புரிஞ்சா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதான் பாயிண்ட். ஸோ அதுக்கு வந்து கேட்டகரி, உனக்கு பிடிச்ச ரிசல்ட், உனக்கு ஐ மீன் உனக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, உனக்கு நீ எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து டாக்டர் புனின் சொல்லிட்டாரு கண்டினியூ. எதிர்பார்க்க ரிசல்ட் கிடைக்கல, ஆனால் நீனும் சக்ஸஸ்ஃபுல் ஆக போறன்னு நினைக்கிற, 2-3 தருணம் நடக்கும். ஒன்று உன் ஆம்பிஷனை மாற்ற வேண்டியதாக இருக்கும், பட் நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஓப்பனாக இருக்கணும். இல்லை அதுக்கு வேற என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். உங்கள் வேலை உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்காது. நீ எகெயின் திருப்பி சொல்கிறேன், உங்கள் வேலை உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்காது, அதில் எப்படி நீ பிஹேவ் பண்ணுறதா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து அந்த எதிர்பார்க்காத ஐ மீன் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு நீ வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படிக்கணும்னு நினைக்கிற, ஆனால் உனக்கு மேத்ஸ் கிரெடிட் இல்லை, ஸ்டில் நீ படிக்கலாம், ஆனால் யூபியூ முடியாது. அப்போ அதுக்கு ஐபிடிஎஸ் ஆப்ஷன் டாக்டர் புனித கான்டாக்ட் பண்ணுங்க, எங்கே நீ ப்ராப்பராக படிக்கலாம். ஆனால் நீ வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிற, உனக்கு என்னது ஏதோ ஒரு இடத்துல மெடிக்கலுக்கு வந்து ஃபிசிக் கீமா பயாலஜி பி இருக்கணும், அது ஏதோ ஒரு சி ஆயிடுச்சு. ஆப்ஷன் 1, உன்னோட ஆம்பிஷன் மாற்ற ரெடியாக இருக்கியா? இல்லை சார். நம்பர் 2, லெட்ஸ் சே மாற்ற ரெடியா இல்லையா? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், லெட்ஸ் டூ ரீடேக். ரீடேக் என்ன பண்ணலாம்? ரீடேக் எடு.
ஆனால் மெடிக்கல் இஸ் காம்படிட்டிவ். ஸோ திருப்பி நீ கவர்மெண்ட்டில் போக முடியாது. அதுக்கு ஐபிடி ஆப்ஷன்னா அப்புறம் பார்ப்போம். ஓகே, இன்ஜினியரிங் எனக்கு வந்து மேத்ஸ் கட்டிடலாம், நான் இன்ஜினியரிங் செய்யணும். ஐபிடிஎஸ் முடியாது. மேத்ஸ் கட்டிட்டு இருந்தாலும் கம்ப்யூட்டருக்காவது நீங்கள் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் கிளாஸ் செய்யலாம் ஐபிடிஎஸ்ல. ஆனால் இன்ஜினியரிங் முடியாது. இன்ஜினியரிங் மேத்ஸ் கட்டிட்டு இருந்தால் ஆகணும். அப்போ என்ன பண்ணோம்? ரீடேக். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து அந்த விஷயம் நடக்கிறப்ப ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் உங்க கையில் கிடைக்கும். ஓகேவா? நான் இப்போ நம்ம வருவோம். இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம யூபியூ அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதுக்கு நீ என்ன ரெடி ஆகும்? ஆல்ரைட், ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes எழுதி வச்சிருக்கேன். என்ன ரெடி ஆகும்? ஓகே, நீங்கள் 2-3 விஷயம் ரெடி ஆகணும் பிஃபோர் ஐ கண்டினியூ மை கைடன்ஸ். ஸோ இந்த கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் இல்லை. எப்போ நம்மளுக்கு வந்து யூபி மூடுது? 12ஆம் தேதி யூபி வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 12 நாளில் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம என்னோட கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கரியரை கிடைக்கக்கூடிய சான்சஸ் ஹையர் ஆக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிளோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து 6 செஷன் வந்து பிளான் பண்ணிட்டேன் நடத்துறதுக்கு. 6 செஷன், 6 செஷன். மறுபடியும் அதே மாதிரி தான் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட அம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் செஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு? இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ஐடி, டெக்னிக்கல் ரிலேட்டட் வந்து ஒரு குரூப்பிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் செய்யறது. ஓகே, ரெண்டாவது குரூப்பிங் மெடிக்கல், ஃபார்மசி, டென்டிஸ்ட்ரி, சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு குரூப்பிங். மூணாவது குரூப்பிங் பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்டிங், லா, டீச்சிங். இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து மூணாவது குரூப்பிங். இந்த 3 குரூப்பிங்க்கும் வந்து உங்களுக்கு செஷன்ஸ் நடக்க போகுது. நான் இப்போ அனௌன்ஸ் பண்ண டேட்டை. ஓகே, டேட் என்னன்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி. 1ஆம் தேதி நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னன்னா, 1ஆம் தேதி வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஐடி, பிஸ்னஸ், ஐடி, கம்ப்யூட்டர், இன்ஜினியரிங் ரிலேட்டட் 1ஆம் தேதி செஷன் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 2ஆம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே செய்ய போகிறேன். ஏன்னா இந்த வாரம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தட்டுப்பாடுனால வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 2ஆம் தேதி விச் இஸ் தேர்ஸ்டே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டட். அண்ட் ஃப்ரைடே as usual பிஸ்னஸ் அண்ட் லா அண்ட் வாட் யூ கால் அக்கௌண்டிங் தட் ரிலேட்டட். இது 3 நாள். ஓகே, அதே இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 6ஆம் தேதி மண்டே அகெயின் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட். வெனஸ்டே விச் இஸ் 8ஆம் தேதி மெடிக்கல் ரிலேட்டட். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஃப்ரைடே இஸ் வாட் யூ கால் பிஸ்னஸ் ரிலேட்டட். அப்போ ஒவ்வொரு குரூப்பிங்கும் 2 நாள் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, 2 நாள் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடியாக லெத்து பண்ணிடணும். அப்படின்னு ரெடியாகிடணும். உங்களுக்கு வந்து எல்லாம் முடிச்சிடணும், பர்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து நான் 2 மாதமாக உங்கள் கூட உட்காந்து ஒரு அஸ்திவாரம் கிரவுண்ட் ஒர்க் போட்டு வச்சுருக்கேன். ஏறக்குறைய இந்த விஷயம் ஈஸியாக. ஏன்னா இது ரொம்ப டஃப். என்னன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப லாங் ஆகணும். ஓகே, ஹானஸ்டாக சொல்கிறேங்க. நல்ல வேலை லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரே செஷன் தான் செஞ்சேன். ஆமாவா, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. ஆக்சுவலி சப்போஸ் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே செஷன் இருந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எனக்கு பேபி பிறந்துருச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஆக்சுவலி வந்து டியூ வந்து நாட் டியூ yet பட் பிறந்துருச்சு. ஸோ அண்ட் ஆக்சுவலி வந்து பெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லுவாங்க. 2 வாரம் வந்து ஒரு ஃபாதர் வந்து மாதர் கூட இருந்து எல்லாம் செய்யணும். பட் நான் போய் பேபிகிட்ட கேட்டேன். ஓகே, இல்லை இங்கே நிறைய பேபிஸ் இருக்காங்க, இந்த பேபிஸ்க்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் என் பேபிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்க பெருசாகும் போத அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து என் பேபிக்கிட்ட நான் வந்து அனுமதி வாங்கிட்டு ஓகே நான் வரேன். ஆனால் ஸ்டில் ஐ ஹேவ் டு கோ பேக்லாம். ஐ ஸ்டில் ஹேவ் டு கோ பேக். ஐ ஸ்டில் ஹேவ் டு டூ மை ஃபாதர்லி டியூட்டிஸ். ரைட். ஸோ நிறைய வேலை இருக்குங்க. பேபி பிறந்தா நிறைய வேலை இருக்குது. உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க. இப்போ சொல்கிறேனே, யாராவது உங்கள் அப்பா அம்மா மதிக்காமல் இருங்களேன். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஒரு பேபியை எடுக்க. இப்போ 3 நாளில் தூக்கமே இல்லை.
ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு ஜாண்டிஸ் அது இதுன்னு ஐயோ தூங்குறது எழுப்புறது ரொம்ப டஃப்பு. உங்களெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வளர்த்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் அ பிக் 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 ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து வாட் யூ கால் ரெண்டாவது பேபி தான், பட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் எனக்கு ரெண்டாவது பேபி. ரைட். ஸோ ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் வெரி வெரி டஃப், பட் எனிவேஸ் ஐ வாண்ட் திஸ் 2 weeks டு கிவ் இட் டு யூ ஆல். அப்போ இந்த ஹவர்ஸ் கேன் பி லாங்கர், ரைட்? ஸோ அதனால ஃபியூ திங்ஸ் நம்ம இப்போயே ரெடி பண்ணிடணும். ஓகே, நீங்கள் வரும்போதே இந்த விஷயம் ரெடியாக இருக்கணும். ரைட். நான் 2 விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் என்கிட்ட வர்றதுக்கு முன்னே ஏற்கனவே நிறைய பேர் வந்து உங்களோட இது செஞ்சு முடிச்சிட்டீங்க. வாட் யூ கால் உங்களோட காஸ்ட் சாய்ஸஸ் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. ரைட். நான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து மெரிட் கவுண்ட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன் செஷனில். ஓகே, நீங்கள் தான் உங்கள் மெரிட் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. அதை நான் இப்போயே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு எப்படி மெரிட் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, நீங்கள் வந்து அதை செஞ்சிடுவேன். ஸோ தட் நீங்கள் மெரிட் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் என்னன்னு. ஓகே, இன்னும் பிஜிஎஸ்கே கிடைக்கல சார், எனக்கு டீச்சர் சொல்லல சார், அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் டீச்சர் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களோட கொக்கோ மார்க் பிஜிஎஸ்கே வந்து கொக்கோ மார்க் வந்து நீங்கள் இம்மீடியட்டாக உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு இப்போ ரெடி ஆகிக்கிங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு எனக்கு அப்புறம் தெரியல அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது போயிடும். ஓகே, மெரிட் மார்க் இப்போ கவுண்ட் பண்ணி வச்சிடணும். இந்த மெரிட் மார்க் கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டெம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெம்மை நீங்கள் என்ன ஸ்டெம் அது இன்றைக்கே டிசைட் பண்ணிடுங்க. ஆல்ரைட், இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இந்த விஷயம் வந்து நீங்கள் ரிப்பீட் போட்டு ஆக்கிறதுக்கு உங்கள் ஸ்டெம் இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. இந்த ஸ்டெம் டிசைட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்டெம் இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். ஆல்ரைட், அந்த ஸ்டெம்பை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இது ரெண்டுமே பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ உங்கள் மெரிட் கவுண்ட் பண்ணி ஸ்டெம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெரிட் நீங்கள் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணிடுவீங்க. மெரிட் ப்ராப்பராக கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வந்து உங்கள் ரிசல்ட் தகுந்த மாதிரி உங்களோட மெரிட் தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணுறது சொல்லிடும். எப்படி அடுக்கிறது என்னென்ன அடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். காஸ்ட் சூஸிங் வந்து ஐ ஹோப் வி டோன்ட் டு கோ மோ ஆன் காஸ்ட் சூஸிங், பிகாஸ் அதை நேர்க்கையுமே பண்ணிட்டேன். நான் இன்னொரு ஹெல்ப் உங்ககிட்ட எனக்கு வந்து தேவை. ஓகே, இது நீங்கள் எல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு ரிசல்ட் எடுப்பீங்க. ஓகே, அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைன்னா டாக்டர் புனிதன் அனுப்புங்க. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்கிட்ட அனுப்புங்க. ஓகே, யூ கேன் சென்ட் இட் டு மீ. ஸோ ஐ நோ தட் யூ ஆர் மை டைரக்ட் கைடன்ஸ். என் நம்பரும் நான் போட்டுறேன் இங்கே. ஓகே, ஸோ யார் யார் என் நம்பர் இல்லை அவங்க வந்து ஓகே, இதான் நம்பர். ரைட், எதிர்பார்த்த ரிசல்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட நம்பர் அட்ரஸ். சில பேர் ஏற்கனவே வந்து என் நம்பர் வச்சிருக்கேன், நம்பர் இல்லாதவங்க. ஓகேயா? ரைட், டாக்டர் புனித நம்பர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு தானே? டாக்டர் புனித நம்பர் போட்டுருங்க. நீங்கள் யாராவது டைப் பண்ணீங்கன்னா, ஏன்னா ஒரு 5 நம்பர் வச்சிருக்காரு, எந்த நம்பர் அவர் இதில் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ் டாக்டர் புனித நம்பரும் காமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, ரைட், பார்த்தீங்களா? ரைட், நான் போட்டாங்க. ரைட், நான் இப்போ இது நம்பர் 1. ஓகே, இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு என்ன உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் அப்படின்னா, உதவியில் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்கிறேன், டாக்டர் புனித சொன்னதான் ரிப்பீட் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய மாணவர்கள், ஓகே, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அவங்கள எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லிடுங்க. மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னே இதில் டெலிகிராம் லிங்க் இருந்துச்சா நீங்களே கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் முதல் என்ன பண்ணணும், ரெக்கார்டட் செஷன், அவங்களுக்கு என்ன இதில் துறையில் ஆசையோ அதுக்கு வேண்டிய ரெக்கார்டட் செஷன் இருக்கும், அந்த ரெக்கார்டட் செஷனை பார்க்க சொல்லிடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு ப்ரிலிமினரியாக எப்படி வந்து அடுக்குன்னு தெரியும். 29 ஜனவரி செஷன் பார்த்துட்டு ஃபுல் ரெக்கார்டட் செஷன் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். லேட்டர் உங்கள் செஷனில் வந்து அப்போ தான் புதுசாக அவங்களுக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னா ஐ டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். ஓகே, சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் முதல் நம்பர் கொடுத்து குரூப்பில் வர வச்சு நீங்கள் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு நீங்கள் வந்து தலைவலி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்ல. ஓகே, உங்கள் வேலையை நான் செஞ்சிடுவேன், நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுருங்க. நான் ஐ டோன்ட் எனி இந்தியன் ஸ்டூடெண்ட் டு பி லெஃப்ட் அவுட். இல்லை சார் நான் வந்துட்டு பேச மாட்டேன், பரவாயில்ல பேசாமல் இரு, சைகையில் காமி. ஓகே, சைன் லாங்குவேஜில் காமி, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த நாட்டில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு. நம்மளை பிரிக்கிறதுக்குன்னே நிறைய வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதில் நம்ம கல்வி கற்ற சமுதாயம் ஆயிட்டோம்னா நம்மளை அசைக்க முடியாது. எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், ஸோ இதை நீங்கள் பண்ணிடணும். நான் நம்பர் 2,
இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 6 நாள் ஈச் 2 நாளில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஸோ தட் அதுக்கப்புறம் வந்து வித் துங்கு ரிசால்ட் தான். ரிசால்ட் எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்குறேன். யூபி ரிசால்ட் ஏறக்குறைய 1.5 மாதம். ஓகே, ரெண்டாவது விஷயம் நான் ரீசெக் பற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, உங்களுக்கு ரீசெக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்கிறேன், 100 ringgit per சப்ஜெக்ட். ஓகே, ரீசெக் வந்து 100 ringgit per சப்ஜெக்ட். உண்மையிலே கான்ஃபிடென்ஷியல் எடுங்க. அண்ட் ரீசெக் வந்து மார்க்கா குறையாது. ஐ ரிப்பீட், மார்க்கா குறையாது. பிலேருந்து பி எடுத்துருக்க சார், ஏ எடுக்கணும் நான் நினைக்கிறேன், சி ஆயிரும், பயமா இருக்கே, பயப்படாத. கக்கால் atau berubah வந்து akan naik saja, takkan turun. ரெண்டே ரெண்டு இதுதான் வரும், கெக்கால் atau berubahன்னு வரும். கெக்கால்னா கெக்கால், berubahனா tidak menurun. பினா பி பிளஸ் இருக்கலாம், இல்ல ஏ மைனஸ் இருக்கலாம். ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரைட், ஸோ அதுக்கு வேண்டிய லிங்க்கும் நான் போட்டுட்டேன் என்னோட டிக்டாக்ல. அந்த வீடியோவும் நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன், பார்த்துருங்க. என்ன வெப்சைட்? ஓகே, கிளியர்? டாக்டர் சஞ்சய், யோர் நம்பர் வாட்ஸ்அப் ஹேவ் டு இன்வைட் இல்லையே? என் நம்பர் 74269475 தானே நம்பரு? ஓ சாரி, என் நம்பர் ராங். அதான் நான் பார்த்தேன். ஐயோ, திஸ் இஸ் நாட் மை நம்பர். மை நம்பர் நான் ராங்காக போட்டேன். இப்போ நான் திருப்பி எடிட் பண்ணுறேன். 9475 கரெக்ட். நீங்கள் எதுவும் செக் பண்ணிக்கிறேன். என் நம்பர் கொஞ்சம் கபராக ஆகுது. லெட் மீ செக். தானே நம்பரு? 427. ஐயோ சாரிம்மா, திருப்பி நான் அது நான் ஏன் என் நம்பர் தெரியலன்னா, அது தனியாக ஸ்டூடெண்ட் தனியாக ஒரு ஃபோன் வச்சுருக்கிறேன், அதை நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஸோ டைப் பண்ணி தான் அனுப்புறதுனால. ஓகே, இதான் என்னோட நம்பரு, 4279465. ஓகே ஓகே மாதிரி சாரியா. ஸோ அகெயின் நான் என்ன செய்ய போட்டேன், விவசாய் ரைட். ஸோ இப்போ வந்து அந்த உங்களோட காஸ்ட் செலெக்ஷன்ஸ் வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ மெரிட் கவுண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். உங்கள் ஸ்டெம் டிசைட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். உங்கள் யூபி ரிசல்ட் ஏற்கனவே 1.5 மாதம் வந்து வரும். ப்ளஸ் ரீசெக் வந்து கக்கால்லாம் இருக்கும். புருபானா நை திடாக்க மனுரும். ஓகே, ரெண்டாவது ரீடேக் பண்ண போகிறீங்கன்னா அகெயின் ரீடேக் பண்ணலாம். அதுக்கும் லிங்க்ஸ் நான் அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் அது இப்போ திறக்கல, இன்னும் திறந்தோம் நான் சொல்கிறேன். பட் அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூபி வந்து யூபி வந்து பண்ணது சுத்தம். ஸோ உங்களுக்கு சிம்பிள். ஏன் நான் நாளைக்கே ரீசெக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்க, இது வந்து ஒரு அத்திபூத்தா த்ராயிலா. ஓகே ஓகே, ஹத்திபூத்தா த்ராய்னா வந்து வாட் யூ கால், சில அது ரீசெக் வந்து சப்போஸ் வந்து 30 to 60 days எடுக்கும். பட் ஐ ஹோப் சில சமயத்தில் 1-2 days கிடச்ச இருக்கும் இருக்கு. ஸோ அதான் நாளைக்கே போட்டுருங்க. ஸோ மேபி சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் ஆன் 1-2 days இஸ் ஹையர். ஸோ கடைசி வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா வி ஹேவ் டு ரிமைன் டு யோர் ஓல்ட் ரிசல்ட் தான். ஓகே, யூபி வரைக்கும் தி ஒன்லி கன்சிடர் வாட் எவர் ரிசல்ட் அட் ப்ரெசென்ட். ஓகே, திருப்பி என்னோட நம்பர் சொல்லிடுறேன். ஓகே, திருப்பி சில கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நம்பர் என்ன எடிட் பண்ணியிருக்கேன்ல, அப்புறம் ரெக்கார்டை பார்க்க கஷ்டமாக இருக்கும். 010-427-9465. ஓகே, மீன் 010-427-9465. ஆக்சுவலி என் நம்பர் அவ்வளோ கஷ்டம் கிடைக்கிறது. நீங்கள் வந்து டிக்டாக்ல பார்த்தாலே நம்பர் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ நாட் ஸோ டிஃபிகல்ட்ல. ஓகே, யா, 427-9465. குட், ரைட். ஸோ அகெயின் இதான் வந்து சிச்சுவேஷன். ரைட், so far any questions? Then we can go straight to what you call STEM selection, and also so the timings are the same. Yes, timing are same. I'll start early because I want we'll have more time. 7:15 as usual. Correct. வேலை இருக்கு, இல்லை நான் பார்ட் டைம் வேலை செய்கிறேன் பிள்ளைங்களா. திருப்பி சொல்கிறேன், எனக்கும் வேலை இருக்குது, வீட்டில் பேபி இருக்குது, நானே டைம் எடுத்து உங்களை உட்காந்துருக்கேன். என்கிட்ட இருக்கு வேலை இருக்குன்னு சொன்னால் தத்தா ஒப்பம் வச்சுக்காப்பலாம். முதல்தான் லாஜிக்கா. ஸோ தயவுசெய்து வேலையோ ஏதோ லீவு போடுறீங்களோ இல்லை இந்த வாரம் ஏதோ போறீங்க, வேலை நிப்பாட்டிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், கொஞ்சம் ஒரு ஒரு எஃபர்ட் எடுங்க.
alright? So because I only can do what I can do lah, alright? ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் காலைல நீங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் பண்ண சார் அந்த டைமில் பேபி பிஸியாக இருக்கணுமா உங்களை பார்க்கணுமா என் வேலையை என் தொழிலை பார்க்கணுமா யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் ஆல்சோலாம் ஓகே ரைட் எஸ் கேன் டெஃபினெட்லி ரைட் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சுன்னா என்கிட்ட ப்ரைவேட் கன்சல்ட் பண்ணலாம் ஒன் ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆனால் தப்பாக நினைக்காதீங்க ஓகே கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணலாம் நாட் அன் இஷ்யூ ஓகே எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து டாக்டர் புனிதன் டைரக்டாக இன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே ஸோ ஒன் இப்போ நம்ம விதவுட் எனி கொஸ்டின் இல்லைன்னா நம்ம வந்து மெரிட் கவுண்டிங்க்கும் இதுக்கும் போயிடலாமா மெரிட் கவுண்டிங் அண்ட் ஸ்டெம் இது பண்ணுறது ஓகே எனி கொஸ்டின்ஸ் ஹவு டு யூ டிசைட் யோர் யாருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இன்னும் உங்கள் ஸ்டெம் என்னன்னு ஏன்னா ஸ்டெம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் வாட் யூ கால் ஸ்டெம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐயோ உங்கள் ஸ்டெம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து உங்களோட மெரிட் பாயிண்ட் கவுண்ட் பண்ண முடியும் ஓகே நீ shall we go to the STEM this one? Okay, right. முதல் STEM. ஓகே உங்கள் ஸ்டெம் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுத்ததை அவங்க பேஸ் பண்ணி தான் யாருக்கு ஸ்டெம் என்ன தெரியல உங்கள் ஸ்டெம் உங்களோட என்ன பேக்கேஜ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க ஆயின்னு காமெண்ட் பாக்ஸ் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டெம் என்னன்னு தெரியல கன்ஃபியூஷனாக இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்டெம் கிளியராக இருக்கா ஸ்டெம்னா என்னன்னு கேட்குறீங்களா இல்லைங்களா உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் Are you clear with your STEM? Who got confusion still? Clear. STEM clear இருக்கும் clear. Not clear na not clear STEM. Not clear. Clear na clear. Not clear na not clear. ஓகே எல்லாம் கிளியர் ஆக்கிங்க ஓகே கிளியராக இல்லாதவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்போட அங்கே மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி பெண்ணுத்துவம் அலைலான SPM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன் அதில் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ் 1, 2, 3, 4 இருக்கும் STEM A, STEM B, STEM C and kemanusiaan dan ikhtisas ஓகே அதில் உங்களோட பேக்கேஜ் படி நீங்கள் காம்பினேஷன் படி பார்த்துக்கலாம் ஓகே யாரும் கிளியராக இல்லாமல் இருக்கீங்களா எல்லாம் 180 பேர் இருக்கீங்க எல்லாம் கிளியரா ஓகே கிளியர்னா தென் வி கேன் கோ டு UPU மெரிட் கல்குலேஷன் ஓகே மெரிட் கல்குலேஷன் போயிடலாமா எல்லாம் கிளியர் ஆக்கிங்களா ரைட் ஸோ இல்லைன்னா கேளுங்க அப்போ என்கிட்ட இருந்து அப்புறம் என்ன ஸ்டெப் ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் மெரிட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஓகே லெட்ஸ் கோ டு மெரிட் கால்குலேஷன் ரைட் yeah let me share okay right so merit calculation பார்த்தீங்கன்னா UPU pocket first open your UPU pocket alright அங்க போயிட்டு நீங்க calculato merit ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா ஓகே calculato merit இருக்கா ரைட் அங்க போயிட்டு கிளிக் பண்ணணும் பாருங்க அப்புறம் லெபாசன் SPM ஸ்டெம் A பாருங்க அதோட பேக்கேஜ் வேற மாதிரி இருக்கு ஸ்டெம் Bனா அதோட பேக்கேஜ் லேட்டு வேற மாதிரி இருக்கும்
ஸ்டெம் சினா அதோட பேக்கேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸ்டெம் இதெல்லாம் பேக்கேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெம் ஏ எடுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளாக இப்போ ஸ்டெம் ஏல ஒரு ஆள், ஓகே லெட்ஸ் சே பிஎம் வந்து நீங்கள் ஏ பாஷா இங்கிலீஷ் ஏ ப்ளஸ் ஏ, ஓகே ஏ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிளாக அப்படி சொல்கிறேன். ஓகே மற்ற பலஜன பேக்கேஜ் பை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே பயாலஜி எடுக்கிறீங்க. ஓகே அதில் ஏ சாலிட் அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், சாரி மற்ற பேக்கேஜ் பையனா உங்கள் பேக்கேஜ் வந்து ஸ்டெமினா நீங்கள் 3 வச்சுருப்பீங்க. இந்த 3ல் 2 திரபை பயோ ஃபிசிக் அப்படி நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஓகே ஏ அப்புறம் மற்ற பிள்ளையான் திரபாயின்னு ஒன்று இருக்கு பாருங்க. சார் பேக்கேஜ் திரபாயினா என்ன, திரபாயினா என்ன? பேக்கேஜ் திரபாயினா அந்த உங்களோட இதில் வந்து பேக்கேஜ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சிலைண்ட் அடிப்படை சப்ஜெக்ட் தெராஸ், சிலைண்ட் அடிப்படை சப்ஜெக்ட் தெராஸ் வந்து சப்ஜெக்ட் பேக்கேஜ். சப்ஜெக்ட் தெராஸ் எத்தனை இருக்கு? சப்ஜெக்ட் தெராஸ் எத்தனை? பிஎம், பிஐ, மேத்ஸ், sejarah, moral. ஓகே லெட்ஸ் சே நீங்க வந்து வாட் யூ கால் ஆர்ட்ஸ் சயின்ஸ் 6வது இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு 5. எம்ஐ கரெக்ட்? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? என்ன ஒன்று இருக்க பிஎம் சொல்லுங்க கரெக்டா? பண்ணிருக்கா இஸ்லாம்? எஸ் ஒன்று இருக்கணுமே. சத்து லங்கிலாம் பிஎம், பிஐ, மேத்ஸ், sejarah, BM Maths, BM BI Maths sejarah, Maths sejarah, moral இன்னொன்று இருக்கணுமே. Oh ya betul lah. 5 subjek untuk moral or pendidikan Islam, correct. Alright. Let's say arts stream வந்தீங்கன்னா சயின்ஸ் ஒன்று இருக்கும் 6. ஓகேயா? இதுதான் 6. So we come back to this. Okay, BM வந்து A plus A, A plus A. ஓகே மற்ற பிளஜர் பேக்கேஜ் தர்பாய் லெட்ஸ் சே பயோ. நான் ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஏ இது ஏ. ஓகே ஸோ இங்கே மற்ற பிளஜர் பை அர்த்தம் என்னன்னா இந்த மிச்சம் இருக்கிற உங்கள் சப்ஜெக்ட்ஸில் இப்போ நீங்கள் பேக்கேஜை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே இந்த மிச்சம் 5ம் மிச்சம் 5 இங்கே இல்லாத பாருங்க. பிஎம் இப்போ லெட்ஸ் சே நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎம் பிஐ மேத்ஸ் செஜாரா பயாலஜி ஃபிசிக்ஸ் இங்கே போட்டீங்க. ஓகே அப்போ 4 2 6 போட்டீங்க. உங்களுக்கு மிச்சம் 3 இருக்கு. ஆமாவா? இந்த 3ல் மிச்சம் நீங்க போடாத 3 இருக்கு. ஓகே இந்த 3ல் 2 திரபாய் நீங்க போடலாம். அவுட் ஆஃப் திஸ் 3 புட் 2 திரபாய். கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேர் வந்து இப்போ இது வந்து இந்த கேஸ் தட் யூ டுக் 9 சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கீமியா பயாலஜி அட் மேத்ஸ். ஸோ 5 + 4 9 இருக்கும். சில பேர் பாஷா தமிழில் ஃபஸ்ட் சின்ன எடுத்திருப்பீங்க. பாஷா தமிழ் எடுத்துருங்க வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு 10 இல்லை 11 சப்ஜெக்ட் இருக்கும். ஆமாவா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா 10 இல்லை 11 சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ இன்னொரு 5 சப்ஜெக்டில் நீங்கள் பெஸ்ட் 2 நீங்கள் எடுக்கலாம். ஓகே இட் கேன் பி அட்மேட்ஸ், இட் கேன் பி பயோ. இப்போ நான் இங்கே போடாதுன்னா அட்மேட்ஸ் கெமி, என்னது அட்மேட்ஸ் கெமி, அட்மேட்ஸ் அட்மேட்ஸ் கெமி, மாரல், பாஷா தமிழ் இங்கே நான் போடலை. ஆமாவா இல்லையா? அண்ட் கசுசாஸ்தான் தமிழ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இந்த 4ல் எது 2 பேசல்ஸாக இருக்குது? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஓகே என்னோட தமிழ் நான் நல்லா செஞ்சுருக்கேன் சார். எனக்கு எனது கெமிஸ்ட்ரி எனக்கு பி தான். ஆனால் தமிழ் வந்து நான் A+ வச்சுருக்கேன்னா அது தமிழில் போடுங்க. ஓகே சார் தமிழ் லிட்ரேச்சர் வந்து செஞ்சுருக்கேன் அதில் நான் A சாலிட் வச்சுருக்கேன்னா ஓகே
ஓகே சார், இதில் A+ இருக்கேன், அப்படி போட்டுங்க. இல்லை சார், நான் மாரலில் தான் எனக்கு A+ இருக்குன்னா சூஸ் மாரல். எது பெஸ்ட் அவுட் ஆஃப் யோர் ரிமைனிங் சப்ஜெக்ட் தான் மற்ற பிளஜான் திரபாயின்னு அர்த்தம். அப்புறம் உங்களோட கோகரிக்குலம் லெட்ஸே வந்து நான் நீங்கள் எக்ஸாம்பிள் 10 போடுறேன். ஸோ கீழே மார்க்கா மாதிரி திஸ் வாட் யோர் மரி கோர்ஸ். ஓகே பாருங்க. ஆனால் இதுவே வந்து நீங்கள் தமிழ் எடுக்கலை, நான் வந்து கெமி தான், கெமியும் இதுதான் இருக்கா, நான் கெமி எனக்கு B+. ஓகே பாருங்க, கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு B+. ஓகே என்னது மாரல் வந்து மாரலில் வச்ச மாரலே A+ வச்சுக்கோங்க. பாருங்க கெமி B+, மாரலே பாருங்க மரி குறைஞ்சி பார்த்தீங்களா? ஸோ டிஃபரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனி கொஷின்ஸ் நீங்கள் இருங்க, கொண்டாருங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் கேட்குறேன் முதல்ல, அப்புறம் நான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன். ஓகே அட்மிட் பண்ணி நீங்களே கேளுங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே அட்மிட் பண்ணி கேட்கலாம். எனி கொஷின்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? சினாரியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஓகே ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆர் கிளியர். இப்படி தான் உங்களோட இது கிளியர் பண்ணுறது. உங்களுக்கு வந்து 4 தராஸ் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 4 தராஸ் போட்டாகணும். மற்ற பிளஜன் பேக்கேஜ் உங்கள் பேக்கேஜ்லேருந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேக்கேஜ் சப்ஜெக்ட் தான் இருக்குது. இந்த 4 தான் உங்கள் பேக்கேஜ் சப்ஜெக்ட். இந்த 4 நீங்கள் மாற்றி மாற்றி போட முடியாது. இந்த 4லேருந்து 2 பெஸ்ட் இருக்கணும். இங்கே சூஸ் பண்ணியோங்க விச் இஸ் த பெஸ்ட் 2 அவுட் ஆஃப் திஸ் 4. அப்புறம் மற்ற பேக்கேஜ் திருபாய் வந்து ரெஸ்ட் நீங்கள் எடுத்தது மற்றது அதர் தட் என்ன திருபாய். ஸோ அப்போ இங்கே தான் வந்து நீங்கள் தமிழ் எடுத்திருந்தீங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மாரல் எடுக்கிறீங்க பாருங்க, ஒரு பையன் நான் சொல்கிறேன், இது வந்து தமிழ் எடுக்காத பையன் லெட்ஸி இதான் போட்டிருக்கான். ஆனால் தமிழ் எடுத்தவங்க பார்த்தியா, ஓகே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், A+ எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மாதிரி கொஞ்சம் கூடி ஆயிரும். ஆனால் இவங்க 2 பேருமே MBBSக்கு அப்ளை பண்ணுறாங்க, இவங்களுக்கு சான்சஸ் கூடி ஆயிரும். இதான் அந்த கதை. எஸ் ரிமைனிங் தெராஸ் ஆர் எலெக்டிவ் நீங்கள் வந்து இந்த இந்த 1 2 3 4 5 6 7 7 தவிர மற்ற எந்த சப்ஜெக்டில் மிச்சம் இருக்க சப்ஜெக்ட் எது திரபாயோ அதான் 2 நீங்கள் போடணும். ஓகே அக்கம்னா திரபாய் லட்சி உனக்கு பண்ணியிருக்கேன் இஸ்லாம் திரபாய்னா இஸ்லாம், தசாவூர் எடுத்திருக்க தசாவூர் திரபாய்னா தசாவூர் போடுவேன். ஸோ உனக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிரும், மறி கூடிய ஆகும். ஓகேயா டன். ஓகே இப்போ வந்து மற்ற பிளஜா இப்போ வந்து யாருக்கு போனால் ஸ்டெம்பிக்கு போவோம். ஸ்டெம்பி யாருன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள், நான் பேக்கேஜ் சொல்கிறேன். மற்ற பிளஜாரம் இதெல்லாம் உங்கள் பேக்கேஜில் இருந்திருக்கணும். ஸ்டெம்பி வந்து நீங்கள் சப்ஜெக்ட் திராசம் லெட்ஸே நீங்கள் பயோ ஃபிசிக் என்னது பயோ ஃபிசிக் கிமியா பயோ அத்தா ஃபிசிக் கிமியா 3 இருக்கும். இந்த 3ல் ஏதோ 2 நீங்கள் எடுத்துருக்கணும். ஸ்டெம்பினா பயோ ஃபிசிக் கிமியாவில் ஏதோ 2 நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதான் புரிஞ்சுங்க. 2 ப்ளஸ் ப்ளஸ் sains tambahan. Oke grafik komunikasi teknikal, asas kelestarian, pertanian, sains rumah tangga, reka cipta, sains komputer, sains sukan, kejurutan awam, kejurutan mekanikal, kejurutan elektrik, kejurutan elektronik, இது எல்லாமே ஏதாவது ஒன்று எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெம்பி. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கன்னா கிமியா ஃபிசிக் எடுத்து நீங்கள் சயின்ஸ் கம்பெனி தான் ஸ்டெம்பி. ஓகே அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா ஸ்டெம்பிங்க? ஸ்டெம்பி anybody STEMB? I want to know what is your subject package. Physics, Chemistry, Biology இது 2 தான் எடுத்திருக்கீங்க. ஓகே நவீன் நரஷா ஓகே என்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுத்து சொல்லு நவீன். லாஷா நவீனோ. ஓகே ஸோ ஃபிசிக்ஸ் கிமியா சயின்ஸ் கம்ப்யூட்டரா இல்லை பயோ கிமியா சயின்ஸ் கம்ப்யூட்டரா? ஓகே ராஷா வந்து ரெக்கா சித்தா ஃபிசிக்ஸ் கிமியா பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் திருப்பி வரும். ஸ்டெம்பி ஏ சும்மா போடுறேன் ஏ ஏ ஏ பேக்கேஜ் பை இப்போ ராஷா எடுத்த ரெக்கா சித்தா ஃபிசிக்ஸ் தென் கிமியா.
ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெக்காச்சத்தா ஃபிசிக்ஸ் அண்ட் கிமியாவில் 2 தர்பாயே எடுக்கணும். 2 தர்பாய் ரேகாச்சித்தா ஃபிசிக்ஸ் அண்ட் கிமியா 2 தர்பாய். எக்ஸாம்பிள் உங்கள் ரெக்காச்சித்தா எனக்கு வந்து A+ சார் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், A+. அதுக்கப்புறம் ஃபிசிக் கிமியாவில் ரெண்டுமே எனக்கு B சார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டுமே பினா யூ கேன் சூஸ் எனி ஆஃப் திஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அப்புறம் மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட் சம இதை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்லும் 2 தர்பாய் எடுக்கணும். டூ தர்பாய். ஓகே, டூ தர்பாய் எடுத்திருக்கணும். திருப்பி சொல்கிறேன், கிளியர்? ஸோ லெட்ஸ் சே ஃபிசிக் கிமியா முடிச்சு டூ தர்பாய். டாஷா நீங்கள் தமிழ் ஏதாவது எடுத்தீங்களா? லெட்ஸ் சே உங்களுக்கு 2 ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் அது தான் ஏதாவது சொல்லுங்களேன் டாஷா. ஓகே, தமிழ் எடுத்திருக்க. லிட்ரேச்சர் எடுத்தியா? சுசாத்திரம் இலக்கியம் எடுத்தியா? ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் சே வந்து 2ல் இருந்தால் உங்களுக்கு இலக்கியம் வந்து தமிழ் வந்து A+, இலக்கியம் A+. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாரி, ஓகே, A+. ஓகே, ஐ ஜஸ்ட் புட் 10. இப்படிதான். லெட்ஸ் சே இல்லை சார் எனக்கு இலக்கியமும் அதைபடி எனக்கு மாரலும் என்னோட வேற சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அட்மேட்ஸ் எடுத்துருக்கீங்க, அட்மேட்ஸ் பெட்டராக எடுக்கிறேன் அப்படின்னா அப்படி தர்பாய். புரிஞ்சுங்களா? லைன் அடிப்படை அதர் தென் நீங்கள் எடுத்த சப்ஜெக்ட். நீங்கள் நம்ம போட்டிருக்க சப்ஜெக்ட் தவிர்த்து 2 எக்ஸ்ட்ரா எது பெஸ்ட்டு? ஓகே, அக்கௌண்ட் பெஸ்ட்னா அக்கௌண்ட் எது பெஸ்ட்டு? மிச்சம் இருக்க 2 பெஸ்ட் என்னது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேக்கேஜில் வந்து நீங்கள் 2 உங்கள் பேக்கேஜ் 2ம் தர்பாயில் வந்து 2ம் எடுக்கணும். புரிஞ்சா? எனி கொஸ்டின்ஸ் தம்பி கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் தம்பி? எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்களா? ஸ்டெம்பியில் இருக்கிறவங்க ஓகே, ரைட். இப்போ ஸ்டெம் சி இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகும். கொஞ்சம் கன்ஃபியூசிங் இல்லை. ஸ்டெம் சி யார் அப்படின்னா, ஓகே, இது வந்து காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் திராஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, atau 2 mata pelajaran berikut. Okey, dengan 2 mata pelajaran berikut. Sains tambahan, grafik, GKT, asas kelestarian, pertanian, sains rumah tangga, reka cipta, sains komputer, sains sukan, kejuruteraan awam, kejuruteraan mekanikal, kejuruteraan elektrik, dan lukisan kejuruteraan. இதில் ஏதாவது 2 எடுத்துருக்கணும். இல்லைன்னா ஓகே ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 2 atau 2 atau reka tanda hiasan dalaman, kerja pipe, magnetik, produksi multimedia, catering, pemrosesan makatan reka, jahitan, gerontologi, pendawaian, service. இது பேசிக்கலி அந்த வொக்கேஷனல் இது எடுத்திருக்கீங்களா நீங்கள் ஸ்டெம்சியில் வருவீங்க. ஸோ 5 subjek teras dengan 1 daripada நான் சொன்னது, 1 atau 2 daripada நான் சொன்னது. ஓகே, யாராவது ஸ்டெம்சி இங்கே இருக்கீங்களா? எனிபடி ஸ்டெம்சி? ஓகே, என்ன சப்ஜெக்ட் எடுத்த? selain daripada teras, மிதேஷ் அன்மியூட் பண்ணி சொல்லியா, நான் சொல்லலாம் பிஸியாக இருக்கும் பேசுறதுக்கு. சயின்ஸ் காம் நான் சயின்ஸ் கம்ப்யூட்டர். ஓகே, ரைட். ஸோ நீ பார்த்தீங்கன்னா ஓகே BMA+, BIA ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன். ஓகே, ஏ ஓகே, மற்ற பலஜான் பேக்கேஜ் தரபாய் ஒன்று தான் நீ எடுக்க முடியும். நீ வந்து சயின்ஸ் காம் அண்ட் சயின்ஸ் தம்பான் வச்சுருந்தாலும் ஏதாவது ஒன்று தான் நீ வந்து மற்ற பலஜான் தரபாயில் வைக்க முடியும், ஏதாவது ஒன்று. அப்போ லெட்ஸே நீ சயின்ஸ் தம்பான் நீ வந்து பாரு இங்கே இருக்கு பாரு, மற்ற பேக்கேஜ் வந்து இதில் ஒன்று தான் நீ சூஸ் பண்ண முடியும். இங்கே பாரு சார் என்னோட இதில் வரல சார் அப்படின்னா நீ வந்து ஸ்டெம் சி இல்லை. இதில் எதுவுமே நீ இல்லைன்னா இது ஸ்டெம் சி இல்லைன்னு அர்த்தம்.
ஓகே அப்போ சயின்ஸ் தம்பான் நீ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சிருக்கேன். ஓகே அப்புறம் மிச்சம் வேற என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன்? இங்கே தான் வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டரும் எனக்கு திருபாய் சார் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே எனக்கு வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டரும் பகோஸ் சார் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ரைட் டப்பா பகோஸ். ஓகே ரைட் அப்புறம் மிச்சம் இருக்குது ஒன்று லெட்ஸ் சே மாரல்னு வச்சுக்கோமே. ஓகே மாரல். ஓகே புரிஞ்சா? ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்கிறேன்னு? யாரோ வேற ஸ்டெம் சி கன்ஃபார்மாக இருக்கீங்களா? ஸ்டெம் சி ஸ்டெம் சி எனிபடி வாண்ட்ஸ் டு செக் நீங்கள் ஸ்டெம் சியா இல்லையான்னு? ஓகே ரைட் அடுத்து வந்து கமானுசியான். கமானுசியான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க திருப்பி பேக்கேஜ் சர்பாய் ரெண்டு வந்துருச்சு. ஓகே இப்போ நான் ஏபிசி சொன்னல இதில் எதுவுமே இல்லாதவங்க வந்து ஸ்டெம் சி. ஓகே இந்த நம்ம அதை காமிச்சதுல எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ அதாவது பேசிக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்க நீங்கள் ஸ்டெம் சுசாஸ்திரான் இங்கே இருக்கும். யாராவது சுசாஸ்திரான் இருக்கீங்களா? பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னா இந்த எல்லாம் அரப் அலன் மியூசிக் தியோரி மியூசிக் பாஷா சீனா bahasa Punjabi, bahasa Tamil, ekonomi, geografi, khusus English literature, Tamil literature, tari, lakonan, lukisan, அப்புறம் இஸ்லாமிக் இது, அப்புறம் மல்டிமீடியா, மியூசிக் கம்ப்யூட்டர், மியூசிக், seni visual, pengajian keusahawanan, perniagaan, perakaunan, reka bentuk grafik, graf, sejarah, seni halus, bla bla bla. ஓகே சுருதீஸ் அன்மியூட் பண்ணி கேளுங்கம்மா. என்ன கொஸ்டின்? வணக்கம் சார், வெலங்கடாஸ் வணக்கம்மா சார். சொல்லுங்க. சார் என்னோட பேக்கேஜ் மத்த பிளஜரன் பேக்கேஜ் வந்துட்டு மொத்தம் 2 இருக்கு. சயின்ஸ் கம்ப்யூட்டரும் அக்கவுண்ட்ஸும். ஆஹா. நான் அம்மா வந்து கேமரா ஆன் பண்ணுமா? ஆ கேமரா ஆன் பண்ணாம என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியுமா இல்லையா? நான் விடாத கருப்புக்கெல்லாம் பேச மாட்டேன். யாரோ சொல்லுமா. ஓகே தெரியும். நான் வந்து ஸ்டெம்க்கு மனுஷியான். ஓகே ஸோ அந்த இடத்துல மத்த பிளஜரன் பேக்கேஜ்ல வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு, பட் அக்கவுண்ட்ஸ் இல்ல. அது எப்படி சார்? நீ வந்து என்னென்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுக்கிற? தெராஸ் தவிர்த்து என்னென்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுக்க சொல்லு. தெராசை தவிர்த்து 2 பேக்கேஜ் தான் இருக்கு. சயின்ஸ் என்ன? கம்ப்யூட்டரும் அக்கவுண்ட்ஸும். சயின்ஸ் கம்ப்யூட்டரும் அக்கவுண்ட்ஸும். ஓகே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. வெரி குட், நல்ல வேலை கேட்டேன். நீ வந்து அப்ப எங்க தெரியுமா போவோமா? கெஸ் பண்ணு. ஸ்டெம் சி போய். ஆனா நான் பாக்குறப்ப ஸ்டெம் சில வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் இல்ல. அதனால சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு பாத்தியா? சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு, பட் ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு ஏன்னா கமானுசியான்ல காம்பினேஷன்லேயே வந்துடக்கூடாது ஆக்சுவலி. அதுவும் தப்பு இல்லை, அது ஸ்கூல் தப்பு. ஸ்கூல் வந்து சாரி டு சே தே ஸ்க்ரூட் அப். இது வந்து நிறைய விஷயம் நடக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேமாக நடக்குது. அது வந்து காம்பினேஷன்லேயே இல்லாதது வந்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து பாரு இதுலேயும் இப்போ அக்கௌண்ட் இருக்கு பாரு. நீங்கள் இப்போ அக்கௌண்ட் எடுக்கலாம், ஆனால் 2 தான் எடுத்திருக்க. சயின்ஸ் கம்ப்யூட்டரில் உனக்கு அப்போ இப்போ ஆனா அக்கௌண்ட் நான் வந்து நீ மற்ற பிள்ளை பையில தான் வைக்க முடியும். எங்க? ஸ்டெம் சியில். புரியுதா? இப்போ 2 தான் எடுத்திருக்க. அப்போ டோட்டல் சப்ஜெக்ட் வந்து உனக்கு என்னது? மொத்தம் 10 சப்ஜெக்ட் சஸ்திரா எடுக்கிறேன், தமிழ் என்ன சஸ்திரா? எடுக்கிறேன். சஸ்திரா தமிழ். அப்படின்னா நீ நீ அதுதான் உனக்கு இது கமானுசியான் சாஸ்திர தமிழ் இதான் உனக்கு சப்ஜெக்ட் சார் பேக்கேஜ். அது வந்து பேக்கேஜ்ல சேருமா சார் சஸ்திரா வந்துட்டு? அதான் பேக்கேஜ் தர்பாய். ஓகே. அப்போ சப்ஜெக்ட் தம்பாகன் தான் வந்து நீ சொன்ன மாதிரி அக்கவுண்டும்
பாரு, பிரின்சிபல் அக்கௌண்ட் வாட் யூ கால் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து உனக்கு இது இல்லை. நீ நீ வந்து மனுஷன் தான், ஆனால் உன் பேக்கேஜ் வந்து தமிழ் தான் உனக்கு பேக்கேஜ். நல்ல வேலை இந்த கேள்வி சார் கேட்டேன். அப்ப நான் வந்து மாதா pelajaran பேக்கேஜ் terbaikல வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டரும் சுசாஸ்திரான் தமிழும் போடலாமா? போடலாம். ஓகே, அண்ட் as long as அது இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே இல்லையே, பேக்கேஜ் தர்பாய் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இல்லையே. சயின்ஸ் கம்ப்யூட்டர் ஓகே. இல்லையே, புரியுதா? நீ சுசாஸ்திரம் வந்துட்டீங்கன்னா சயின்ஸ் கம்ப்யூட்டர் பேக்கேஜ் இல்லையே. நீ அது போன எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா. இப்போ இதான் உன்னோட கணக்குன்னு வச்சுக்கோ, ரிசல்ட் வச்சுட்டு. ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதே ரிசல்ட் போட்டு பார்ப்போம். A+, லெட்ஸே வந்து இங்கே வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் இல்லை. ஓகே, பட் நீ எடுத்திருக்கிற அண்ட் இங்கே per அக்கௌண்ட் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து. ஓகே, ஸோ லெட்ஸே வந்து நீ per அக்கௌண்ட் வச்சுக்குவோம். per அக்கௌண்ட் வந்து A+ எடுக்கிற, தமிழும் வந்து A+ எடுக்கிற. ஓகே, இங்கே வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோமா, லெட்ஸே வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டரும் A+, நான் A+ வைக்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இன்னொரு சப்ஜெக்ட் வந்து என்ன வச்சுருக்க, சுசாஸ்திரானா? ஓகே, ஸோ லெட்ஸே தமிழ் லிட்ரேச்சர் வந்து B வச்சிருக்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது வந்து 10. ஸோ A+, B, அக்கௌண்ட் A+, தமிழ் A+, சயின்ஸ் கம்ப்யூட்டர் A+, ஆனால் தமிழ் B வச்சிருக்கிறேன். ஓகே, மெரிட் பாரு 97. ஓகேவா? ஆனால் நீ இதே ஸ்டெம் சியில் போட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதே A+, இப்போ நீ இங்கே என்ன எடுக்க முடியும், per அக்கௌண்ட் அப்படி தான் எடுக்க முடியும். per அக்கௌண்ட் எவ்வளோ, A+ஆ? A+. இங்கே per அக்கௌண்ட் இல்லை, இங்கே வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் எவ்வளோ சொன்னேன், A+ சயின்ஸ் சொன்னேன். கம்ப்யூட்டர். ஆனால் மற்ற pelajaran பேக்கேஜ் terbaik இருக்கு. முதல் தமிழ் வந்து நீ A+ வச்சிருக்க. ஓகே, அண்ட் நீ வந்து அக்கௌண்ட்டும் A+ வச்சிருக்க. ஆமாம் தானே, அப்படி தானே அர்த்தம்? ஓகே, பத்தியா டிஃப்ரென்ஸ், பத்தியா? அங்கே 97, இங்கே 100%. A+ நிற்குதே. ஸோ யூ கேன் பண்டாயில ஒரு ரிசல்ட்டில் பார்த்தா நீ ஸ்டெம் சி ஸ்டெம் பி வந்து நீ மாற்றி மாற்றி நீ போடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா நீ வந்து என்னன்னா உங்களோட இதுபடி நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்ப. ஓகே, ஆனால் நீ நீ வேற எடுத்திருக்க. ஐ திங்க் ஐதர் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து நீ சயின்ஸ் கம்ப்யூட்டர் தம்பான்னு எடுத்திருக்க. ஆமாவா? இந்த சயின்ஸ் கம்ப்யூட்டரும் பிரின்சிபல் அக்கௌண்ட்னு வந்து என்னோட பேக்கேஜ் தான். எங்களோட கிளாஸ்ல எல்லாருமே அந்த சப்ஜெக்ட் தான், அப்படிதான் வருது. ஆமாவா? அப்படின்னா வந்து அப்போ நீ ஸ்டெம் சி தான். அப்போ ஸ்டிக் டு ஸ்டெம் சி. எதில் வந்து உனக்கு போட்டு பார்த்து பெஸ்ட்டாக வருதுன்னு பாரு. சார் அப்படியே நான் வந்து டுமாரோ எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் போட்டு எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீ மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ண கஷ்டமா, நான் திருப்பி சொல்கிறேன், மெசேஜ் பண்ணு. ஓகே, நான் ரிப்ளை வந்து இப்படி அங்கே பண்ணலன்னா நான் வந்து செஷனில் பண்ணுவேன். ஓகேயா? ஓகே, செஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கன்ஃபியூஷனாவது இருக்கீங்களா? அது நம்ம சுருதி மாதிரி இந்த சப்ஜெக்ட் பேக்கேஜ் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, பாருங்க, இது வந்து ஸ்டெம் சிக்கும் வந்து மனுஷருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸ்டெம் பி ஸ்டெம் ஏ கொஞ்சம் கொஞ்சம் டேரக்ட் தான். ஸோ நான் என்ன எப்போ அட்வைஸ் பண்ணுவேன்னா, இது வந்து ஸ்கூல் பண்ணுற ஸ்க்ரூ அப்லாம். ஓகே, ஆக்சுவலி வந்து அவங்க பேக்கேஜில் வந்து கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது கேகேஎம்மோட இதுபடி அதில் பேக்கேஜ்லேயே வராது. கேபிஎம்மோட படி பேக்கேஜ்லேயே வராது. ஸோ அப்போ கொடுக்குறப்ப தான் பிரச்சனையாகும். எனி அதர் கொஷின்ஸ் ஸ்டெம் மனுஷனை பற்றி? ஓகே, இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட இதை கிளியர் பண்ணுவீங்க. ஓகே,
மறுபடியும் பொருள்னா மறுபடியும் போட்டு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் செஷனுக்கு வாங்க. ஓகே, செஷனில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிஷன் கைட் பண்ணுறேன். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ போட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து மெரிட் படி நீங்கள் சூசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் காசஸ் வந்துமா, ஓகே, ப்ளஸ் மைனஸ் 5 atas 5 bawah. அர்த்தம் என்னன்னா, லட்சே நீங்கள் 90 எடுத்திருக்கீங்க மாதிரி. ஓகே, லட்சே 90 எடுத்திருக்கீங்க. நீங்கள் காஸ்ட் போடும் போத 5 atas 5 bawahனா மோர் சான்சஸ் வந்து உங்கள் 90 விட குறவா போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கூட. ஆனால் இருந்தாலும் சார் ரொம்ப இதாக இருக்குது, நான் வந்து 95 போடலாமான்னா போடலாம். ஆனால் சான்சஸ் டஃப்பாக இருக்கும். நாட் நெசசரி dapat tak dapat இல்லை, boleh dapat tapi chances tough. ஸோ 90னா 95 இருக்குதும் போடலாம், 85 ரேஞ்ச் ஆஃப் 85 to 95 சொல்லுவேன். சார் நான் வந்து 70 சார், நான் 65 to 75 சொல்லுவேன். நான் 75 அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன், 70 to 80 சொல்லுவேன். இதுதான் உங்கள் ரேஞ்ச் ஆஃப். ஓகே, இன்னொரு சுச்சுவேஷன் நடக்கும், உங்கள் மெரிட் லோவாக இருக்கும். ஓகே, உங்கள் மெரிட் வந்து எனிதிங் லோவர் தேன் 50 மெசேஜ் மீ டைரக்ட். ஓகே, சான்சஸ் உங்களுக்கு யூபியில் டஃப்பாக இருக்கும். டஃப்னா கிடைக்கும், கண்ட கோர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே சொல்கிறேன், கிடைச்ச கோர்ஸ்லாம் போகிறதுக்கு தலையெழுத்து நம்மளுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படும், கரியர் பிரச்சனையாகும். டேல் அகெயின், என்னத்தை டேல் பண்ணோம் தம்பி? ஏன் கொஸ்டின் அன்மியூட் பண்ணி கேளுங்க, டைரக்டாக கேளுங்க. இந்த கமெண்ட் எனக்கு படிக்கிறதுல நான் டைரக்டாக நீங்கள் அன்மியூட் பண்ணீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லிடுவேன். ஹாய் சார். கிருத்திஷா சொல்லுமா. சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு யூபிஓ இது பத்தி. ஓகே, சார் அந்த யூபிஓல வந்து அந்த கடைசியா நம்ம ப்ரோக்ராம் கிளியர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவோம்ல, ஆமாம், அது நான் இன்னைக்கு வந்து சையஸ் துஜு தட்டி சப்மிட் பண்ணிட்டு சார். இதோட மாத்து மாற்ற முடியாது, நான் தான் சொல்லிட்டேன்ல மாற்றலான்னு. கமாஸ்கின் டைம் நான் தான் பலமாக சொன்னேன், 1000 டைம்ஸ் கமாஸ்கின். பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே சார். பண்ணதுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அது ஏன் நான் சுஜி பண்ணி அனுப்ப சொன்னேன், 40 ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மாஸ்கினி பண்ணும்போது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து இது யூபியூ வந்து சாத்திடுவாங்க ஒரு நாள். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேபி வெனஸ்டே, ஹோப்ஃபுல்லி பை வெனஸ்டே இது ஓப்பன்லாம், பட் ஐ டோன்ட் வெயிட் ஃபார் தேட்லாம். அதுக்குள்ளே நம்ம வெனஸ்டே தேர்ஸ்டேக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஆக்சுவலி வந்து நம்ம திருப்பி இது பண்ணலாம். பட் சம்டைம் வந்து வெனஸ்டே ஓப்பன் பண்ணாங்கன்னா குட், இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம வெனஸ்டே செஷன் நடக்கிறது தான். ஓகே, அது ஏன் ஒரு நாள் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, டு சிங்க்ரனைஸ் யோர் ரிசால்ட். அந்த ரிசால்ட் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி, ஸோ ஏற்கனவே அடிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் போட்டதுக்கு ஷேரா தலையானா அது தானாக வெளியாயிரும். ஓகேயா? ஆல்ரைட். ஓகே, தேங்க்யூ சார். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? அன்மியூட் பண்ணி கேளுங்க தம்பி, அன்மியூட் பண்ணி கேளுப்பா. எனக்கு கண்ணு பிளர் ஆச்சு, படிக்க முடியல, ரொம்ப சின்னதா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க தைரியமா கேட்குதுங்க, ஆம்பளை பையனுங்க. Sir, good evening. Sorry to disturb. I'm asking behalf of my son. இந்த மெரிட் வந்து எப்படி சார் கால்குலேஷன் பண்றது? இப்பதான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவ்வளவு நேரம். சாரி சார், நான் கொஞ்சம் வேற பிகாஸ் இப்பதான் ட்ரைவ் பண்ணி ஃபெச்சிங் மை கிட்ஸ். ஸோ நான் முதல்ல ஜாயின் பண்ண நினைச்ச முடியல. டோன்ட் வரி, இப்போ என்ன பண்ணுங்க, இதை நான் இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே சார். ஓகே, வாட்ச் திஸ் அகைன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். என்ன ஸ்டெம்? I'm not sure, but it's science stream, sir. ஸ்டெம்மேலா? Okay. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தானே? Yes, correct, sir. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அங்கேயே ஸ்டெம்மே கால்குலேட்டர் மாதிரி போயிட்டு ஸ்டெம்மே தட்டினீங்கன்னா அங்கேயே கொடுத்துரும்.
ஸோ அது இன்னும் கிளியர் ஆகணும்னா இந்த ரெக்கார்டட் பார்த்துருங்க உங்களுக்கு அந்த clear ஆகும். ஸ்டெம் வந்து இஸ் இட் அண்டர் யூபியூ சிஸ்டம்லயா இல்ல நம்ம வெப்சைட் போகணுமா சார்? யூபியூ பாக்கெட்லேயே நீங்கள் செய்யலாம். ஓ ஓகே சார், ஓகே. ஏன்னா யூபி கால்குலேட் அவரு தான் கால்குலேட்டர் பண்ணி மாதிரி எங்கே வரு அவரு வீட்ல இருக்காரு சார். அவரு நான் சிஸ்டரை ஃபெச் பண்ண வந்திருக்கேன். அவரோட சிஸ்டரை ஃபெச் பண்ற டாட்டர் அது ஓகே, கிளாஸ்ல அவரே ஜாயின் பண்ணல. இல்ல அவரு ரொம்ப அப்செட்டா இருக்காரு. மத்தியானம் 4 o'clock படுத்த பையன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை சார். என்னத்துக்கு அப்செட்டாக இருக்கான்? என்ன பண்ணீங்க அவனை? எனக்கு தெரியல சார். அன்னைக்கு மிஸ்டர் சஞ்சய் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன கதைன்னு தெரியல. இந்த The சஞ்சய் day தான் we came, the day we came to MIC building. சிரம்பான். Yes sir. நான் தான் சஞ்சய், என்கிட்ட தான் பேசிட்டு இருப்பீங்க. இல்ல இல்ல சார், அவரு நீங்களா லா புரியுதா? பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஐ திங்க் டாக்டர் புனிதன். எஸ் எஸ் டாக்டர் புனிதன் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? நாக்கால வந்தீங்களா? No sir, no, I'm from Sramban. எனக்கு ஆ. வந்து one of my colleague is I'm a medical staff ம். in Sramban GS. So எனக்கு வந்து one of another colleague, she's a pharmacy girl. So ம். அவரோட 2 daughters, she's got twins, one boy, one girl. So both of them are guided by you. So அவங்க தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. So This நான் year, வந்து I guided them this year or last year? last year sir, last year. Oh, One last year, last 2 years நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க வந்து டோன்ட் வரின்னு சொல்லி எனக்கு இத எஸ்பிஎம் சீட் பண்ணும்போது எனக்கு உங்க நம்பர் எல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. சோ இன்னைக்கு என்னால முடிஞ்சதை நான் ஒரு 25 ஸ்டூடெண்ட்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட், வாழ்த்துக்கள்மா. யூ ஆர் பிளெஸ்ட். டோன்ட் Thank வரி. you so much. அவரே அப்செட்டாக இருக்காரு, இன்னும் ரிசல்ட்டே வரலையே. அவர் அப்செட்டா இருக்காரு இல்லையா, எனக்கு ஒரே முடியல சார். நான் சொன்ன மாதிரி பிகாஸ் தான். அவர் தான் எனக்கு ஒன்லி சன். அவருக்கு கீழே 2 தங்கச்சி இருக்காங்க. நான் இந்த செஷன் அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். ஏன்னா ஐ already told சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன ரிசல்ட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். அட் தி எண்ட் ஆஃப் த Sure. டே ஒரு 10 years கழிச்சு யூ மஸ்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் சன். Sure, sir, sure. ஓகே, Nanu, I also not a அவ்வளோதான். good result. Frankly telling you, sir, Nanu, I'm not a good result student. I got SAP only. சொல்றதுக்கு வெக்கமா இல்ல. பட் என்னோட இதுல I finished my IT in diploma. இன்னைக்கு நான் ஒரு மெடிக்கல் ஸ்டாஃபா அசிஸ்டன்ட் நர்ஸா இருக்கேன் ஜிஹெச்ல. I'm running one hospital staff which is under my management, sir. Under OSHல இருக்கேன். So அந்த நாலேஜ்ல நிறைய. So thank you, sir. Thank you. You are doing a wonderful job. I'm really proud of this, sir. Thank you. All bless you. God bless you. God bless you. Thank you, sir. Thank you, sir. Okay, so don't worry. Okay. எல்லாத்துக்கும் எல்லாம் be guided. Okay, so any other questions, friends? Sure, sir. Okay. Thank you, sir. I No will worries. stop. இம்ரானா சொல்லுங்க. வணக்கம் சார். யார்? யோகா சொல்லுங்க. யோகாஸ்ரீ. சார் எனக்கு இது மேபி அவுட் ஆஃப் இதா இருக்கலாம். பட் N. அந்த ஃபார்ம்ல வந்து சப்மிட் தட்டுறதுக்கு முன்னாடி அதுல வந்து கடைசியில adakah anda bersetuju ditawarkan pusat latihan அது கேட்டிருக்காங்களே, யா அது வந்து யான்னு போடணுமா இல்ல தீடான்னு யா போடணுமான்னு அதுல ஒரு யா யான்னு போடணும். ஓகே அர்த்தம் சார். என்னன்னா, லெட்ஸ் நீ பாலிடெக்னிக் அப்ளை பண்ணிருக்க, நீ உங்கோ மார்க் போட்டிருக்க, ஆனா வந்து அவங்க போலீஸ் சாஸ் கொடுக்குறாங்க, ம் நீ எடுத்துக்குவியா அப்படின்னு கேட்பானுங்க. அதான் கேள்வி. உனக்கு தேவை வந்து எங்க இல்ல, உனக்கு வேண்டிய காஸ்ட் தேவை. ஓகே அதான் யா. ஓகே சார். ஓகே, ரைட், தேங்க்யூ சார். ஷூர். Any other questions, இம்ரானா? எஸ். Hello, வணக்கம் சார், டாக்டர். வணக்கண்ணே. Nice to sir. Just more or less a similar question, but நீங்க சொன்னீங்க results once out tomorrow, the UPU will close for a while, and from Wednesday onwards, then it will reopen in a number of 1 or 2 days. So அப்பத்துல இருந்து நீங்க வந்து first, second, third and 6, 8, 10 உங்களுடைய செஷன்ஸ் இருக்குது. So does doctor want us to wait until that sessions are complete, then to finalize and submit before the 14th April? நீங்க வந்து என்னோட செஷன்ல கைடன்ஸ் வரும்போது நான் அப்போ சொல்லிடுவேன், ஓகே சப்மிட் ஃபைனல் சொல்லிடுவேன். அன்னைக்கு எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செய்யும் போது ஓகே ஃபைனல், இதுக்கப்புறம் தூங்கு ரிசல்ட் சொன்னால ஆமா, அதே மாதிரி இப்போ நீங்கள் அடுத்து வந்து வெனஸ்டே ஜாயின் பண்ணுறீங்க, தேர்ஸ்டே ஜாயின் பண்ணுறீங்க வச்சுங்களேன், தேர்ஸ்டே உங்களெல்லாம் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுவேன். ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்க. ஃபைனலைஸ் பண்ணிடுவேன். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து அங்கே ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா தென் நெக்ஸ்ட் வீக் நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் செஷனில் next week. நான் ஃபைனல் சொல்லிடுவேன். ஓகே துத்தோ முடிஞ்சு இதோட
சப்மிட் பண்ணி முடிச்சிருங்கன்ற Oh, I see. That means ஃபைனல் for பண்ணி you, கொடுத்துருவேன். தட் மீன்ஸ் ஐ final வில் பண்ணி கொடுத்துருவீங்க. ஃபைனல் பண்ணி Oh, கொடுத்துருவேன். that means நீங்க doctor will look at the merit calculation பார்த்துட்டு எல்லாம் cost selection எல்லாமே பார்த்துருவீங்க. So பார்த்துருவேன். you'll be more or less satisfied, and we are both parties will be satisfied. You can just go ahead with it. I see. So அது வந்து அந்த 1 2 3க்கு முன்னே திறந்துருவாங்களா சார் டாக்டர்? அந்த தெரியல எனக்கு இந்த வருஷம் எல்லாம் தலைகீழ வந்துட்டு இருக்குல்ல. I see. அது So, I don't எங்களுக்கும் know. I see. பாருங்க எங்களுக்கு என்ன ஒரு இது லெப்பாசான் மெட்ரிகுலாசி நீங்க STPM ஒரு வீடியோ வந்து இன்னொன்னு வந்து லெப்பாசான் SPM வந்து. ஸோ ரெண்டும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாம் கன்ஃபியூஸ் பாருங்க. நாளைக்கு ரிசல்ட் ஆகுது, யாராவது இன்ஃபார்ம் பண்ணாங்களா எப்படி ரிசல்ட் செக் பண்றதுன்னு? இல்ல Official. யாருமே ஆஃபீஷியல் இல்ல. அதான் பிரச்சனை. அது நீங்க தான், உங்களுடைய லிங்க் தான் நாங்க என்னடா ஆக்சுவலி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? நானும் போய் தேடிப்போம். அப்புறம் நானே போய் அந்த வெப்சைட்ல போயிட்டு நான் போய் ஆமா அவங்க அங்க போட்டிருக்காங்க. ஆனா இன்ஃபார்ம் அதாவது டி வார்கான் உண்மையிலே சார் the school is to me is very irresponsible சார். அந்த ஸ்கூல் வந்து you cannot blame them because they also don't know. ரெண்டாவது you want to understand this, okay? அவங்களுக்கு வந்து அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அவங்க வேலை அந்த இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ கிளீனிங் வந்தாதான் செய்யறாங்க. அவங்களாம் சொந்தமா செய்யறது இல்ல. இதுதான் பிரச்சனை. கரெக்ட். புரியுதுங்களா? அதான் even to the extent that நீங்க சொன்னீங்க அந்த PJSK marks வந்து until last minute we multiple times கேட்டு கூட அவங்க இப்பதான் few days back தான் கொடுத்தாங்க. அதான் நான் அப்பயே ஆரம்பத்துல கஜா பண்ண சொன்னேன். எனக்கு புரியுது நடக்கும். But we have been monitoring, we have been following up, but they like அது வந்து ada masa lagi அந்த ஒரு procrastination இருக்குது. அது ஸ்டாண்டர்ட். ஏன்னா அகைன் திருப்பி சொல்றேன், அவங்க மேல தப்பு இல்ல. அவங்களோட கர்ம அவங்க என்ன சொல்லுவாங்க, வேலை ஒண்ணு இருக்குல்ல, அதான் அவங்க வேலை. அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க எதுவுமே செய்யல. சோ சாலா கிடைத்த சாலா tapi apakah mereka boleh buat lebih nak? Ya. Actually by right வந்து அவங்க வந்து இப்ப கொடுக்கணும், நாளைக்கு கொடுத்தா கூட ஓகே தான். Yes. Right. புரியுதுங்களா? நாளைக்கு கொடுத்தா ஓகே தான், 11ஆம் தேதி கொடுத்தாலும் அவங்கள பொறுத்து ஓகே தான். ஆனா ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த யூபி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பண்ண தெரியாது. நிறைய பேர் டீச்சர் பாருங்க, நான் ஏன் வந்து இப்போ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மெசேஜ் பண்ண சொல்ல கேட்கறேன்னா, நிறைய பேர் டீச்சரை போய் கேட்கறாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறாங்க, ஆனா டீச்சருக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. With all respect for teachers. Correct. Only certain teachers man, குரு கவுன்சிலிங் அவங்களுக்கு தான் தெரியுது அந்த இது. போன வருஷம் அந்த குரு கவுன்சிலிங்கே தெரிய மாட்டேங்குது சார். ஆனா அது யாரு அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து கத்துக்கலாம் அவங்களுக்கு தெரியுது. ரைட். குரு கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அவங்க வரும், அதை படிக்கணும், அதை லேர்ன் பண்ணணும், தெரியணும்னு இருக்கும்ல. I've seen so many guru counseling don't know. Example ஒரு advice இருக்கு. ஓகே, you suka IT ke? Okay lah, letak teknologi maklumat semua poli. ஆனா நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் கோட் வந்து ஒரே கோட், ஆனா எல்லா பாண்டும் வந்து அதே போட்டிருக்காங்க. அப்போ வேற எசென்ஷியலா ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணிருக்கான். ரிஜெக்ட் முடிச்சு பாண்டும் போச்சு. ஆனா சிஸ்டம்ல தான் அப்படி முடியுது. அப்படின்னா எலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மைதான், ஆனா அது சிஸ்டம் அதான். அந்த இனிஷியேட்டிவ்ஸ் இல்ல. அது சில கவுன்சிலிங் டீச்சர்ஸ் they take initiative, they learn, they go, they get to know like us lah. Okay. But of course நம்ம பிள்ளைங்களுக்கு அது கூட இருக்காது பாருங்களேன். ஏன்னா ஸ்ரம்பான்ல செஞ்சேன் தெரியுங்களா? ஸ்ரம்பான்ல ஓகே, ஸ்ரம்பான்ல வந்து was arranged by a counseling teacher, ex counseling teacher, retired teacher. He arranged it and he called the counseling what he called teachers group lah. Okay, they got association, they called and the president came. அவர் வந்துட்டு என்கிட்ட, சார் என்ன இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இவ்வளவு இருக்கான்னு கேக்குறாரு. I saw even the crowd was very huge. Actually வந்து not really huge. அதாவது திருப்பி சொல்றேனே, okay, it's acceptable, good crowd, but at the end of the day வேணுன்றவங்க வருவாங்க. ஆமா, ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, பட் we'll do what we can do lah. And முக்காவாசி பேர் இங்கே முடிச்சிட்டாங்கல்ல, முக்காவாசி இதெல்லாம் அங்க கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. Correct. Yeah. And they don't know. It's a very good effort la sir. முதல்ல அந்த அம்மா சொன்ன மாதிரி it's thing not many people realize that actually the Indians are missing a lot from not knowing or what is happening in the real situation. So
So they have to catch up. They have to get connected with people. If Correct. not, but through people, they have to get connected through people. Then they have to explore more. Then they know that how to channel their children to the next level. So Correct. they don't miss out on opportunities like when நீங்க சொல்றது உண்மையிலே ஒரு enlightenment தான் நான் சொல்லுவேன். It's something like almost to next level to a religious thing. Yeah. அது ஒன்றும் இல்லை சார். இது வந்து நான் திருப்பி ஐ டூ இட் பியூர்லி ஃபார் செல்ஃபிஷ் ரீசன். ஓகே, என் செல்ஃபிஷ் ரீசன் என்னன்னா, சேரிட்டி அப்படின்றது வந்து செல்ஃபிஷ் தாங்களா. என்னன்னா, யூ டூ இட் பிகாஸ் யூ ஃபீல் குட். Yes. இட்ஸ் சம்திங் தட்ஸ் கோட் பெனிஃபிட் மீ. ரைட், நான் எனக்கு தான் நல்லா இருக்கும் ஃபீலிங்கு. நீ நல்லபடியாக போய் தவிர தூங்கல, ஓகே நானும் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன், ஏதோ நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோதான் ரீசன். நம்மளுக்கு நம்ம நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யறோம். அது வந்து என்னோட ஃபேம், எங்கள் பாப்புலேட் யூஸ் பண்ணி ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம். ஓகே, அதை என்ன தெரிஞ்ச விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு இம்பாக்ட் உருவாகும் நம்ம எதிர்பார்க்குறோம். இம்பாக்ட் உருவாகும். காட் வீலிங்களா. நிச்சயமா. Even I've come across many in the TikTok, Facebooks, and the following sessions. We follow a certain counselor or teacher, but they do not indulge us in their groups on an ongoing basis. உங்கள மாதிரி அந்த மாதிரி ஒரு plan இல்ல. They as and when they publish, we happen to join like their live session. அப்படித்தான் இருக்குது ஒழிய they don't go with us until the next level to the end. அந்த மாதிரி ஒரு I've never come across such ஒரு டோட்டல் பேக்கேஜ். I've never seen it. என்னன்னா அவங்க வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, நான் அவேர்னஸும் கைடன்ஸும் கொடுக்குறேன். வித்தியாசம் தான், வித்தியாசம் இருக்குது. எஸ் எஸ் எஸ். ஸோ அவேர்னஸ் எஸ் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் கைட் பண்ணணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா மலேஸா இருப்பாங்க. ஓகே, எஸ் மோஸ்ட்லி some or other they helped. Correct. Some or other they helped and they won't be missed out unless they are really missed out lah. Okay, பட் இந்த பிரச்சனை என்னன்னா நம்மங்க தான். ஏன் நம்மங்க பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் நம்ம பார்த்து தான் ஆகணும். எப்படிதான் நம்ம பார்த்து தான் ஆகணும். பார்த்து ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நிலைமை. ஆமா. It's like we have to pat on our own shoulders. நம்ம தான் தூக்கி விட்டுக்கணும். எப்படியா தூக்கி கொடுத்துக்கணும். எப்படியா அங்க நம்ம பண்ணிக்கிட்டு தான் செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யலன்னா தான் சார் ரோசா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்மளால அதை செய்ய முடியும், ஆனா செய்யல அப்படின்னா வந்து நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு, நம்ம செய்யணும்னு அர்த்தம். கொடுக்கறது அவசியம் இல்லையே, அது ஒரு கடமை. அது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ சூஸ் டு டூ, நாட் டு. இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சேம் வாட் ஐம் டெல்லிங் யூ, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, தட்ஸ் ஆல். பட் அகெயின் இதுல இருந்து யாரோ பண்ணி இன்ஸ்பயர் ஆவீங்க. இப்போ இம்ரான் இன்ஸ்பயர் ஆகும், யாரோ ஒரு ஆள் அங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. அந்த இன்ஸ்பயர் நீங்க சொன்ன மாதிரி lot of the Malay groups இருக்கிறாங்க. But even the other day I met one Malay MRSM guy. In fact they are supposed to be on a top level. They are being exposed. And அவங்க தான் முதல்ல வருவாங்க அந்த priority listல. I mean going to tertiary education. But he said he's not been guided by the MRSM lecturers or teachers that on how to go about it. அப்ப அவர் வந்து அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்ல, நீ ஸ்டூடெண்ட் மென்டர் குரூப் இருக்கு, யூ ட்ரை டு ஓகே அந்த லிங்கை கொடுத்து மைடீன்ல சொன்னேன் இந்த மாதிரி இது இருக்கு. இன்ஃபேக்ட் இட் இஸ் Malay guy. So அப்படியே so I never came across. In fact I've only been seeing published TikTok one off sessions. Okay, இந்த மாதிரி UPU dah buka, UPU nak tutup, okay ni cara-cara memilih, cara-cara mendaftar, இப்படித்தான் ஒரு ஜெனரல் கைட்லைன் இருக்கும். பட் I've never ஒரு ஃபாலோ அப் பண்ணி அவங்கள வந்து ஒரு டார்ச் பண்ணி ஒரு கைட் பண்ணி ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படி போற மாதிரி he himself was when after he saw that he said that பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு டீம் இருக்க ஒரு is உண்மையிலே வேல்யூபிள் ஆகுள்ள ஒரு செஷன். then he said he will like but I don't know after that he went on to follow on, but I did manage to take his number and pass it on to him. He said that even Malay group கூட left out ஆயிடக்கூடாது, because even they are நீங்க சொல்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. Until the last minute they are waiting for somebody to come and knock on the door. அந்த மாதிரி எனக்கு வந்து மலேல இப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு பிளான் இருந்துச்சு, மலேல கூட செஷன் செய்யலான்னு. ஓகே, என்ன பிரச்சனைனா எனக்கு அந்த டைம் இல்ல. ஓகே. அண்ட் சம் ஆர் அதர் தே ஹெல்ப் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் லோ. ஃபார் எக்ஸாம்பிள் as long as they apply UPU or MRSM or sorry UPU இல்ல இது, as long as they apply they'll get somewhere. Correct. Worst case scenario வந்து UPலாம் UITM மாறாருக்கு தனியா அப்ளை பண்ணலாம். நிச்சயமா. When you fall you don't fall, you are falling somewhere on the next platform. வந்து அவங்களுக்கு அந்த படிக்கணும்னு இருந்துச்சுன்னா அவங்க மாறா அவன் செகண்ட் இன்டேக், தேர்ட் இன்டேக், ஃபோர்த் இன்டேக் இருப்பாங்க.
இருக்குது. அவுட் ஆஃப் எஸ். அவுட் ஆஃப் யூபியூ அவுட் ஆஃப் யூபியூ அவங்க தனியா நீங்க அப்ளை பண்ணணும் அவங்ககிட்ட. ஆமா ஆமா. ஸோ There's a life அவங்களுக்கு saver life saving bag இருக்குது அவங்களுக்கு. The next I think there's somebody நம்மளுக்கு ready to throw them the life saver bag. ஆமா எப்படிதான் இருக்கு அது வந்து அவங்க இனிஷியேட்டிவ் இருக்கிறவங்களுக்கு எஸ் இருக்குது. ஓகே ஆனா இல்லாதவங்க ஆனா இது வாங்க தரல. நம்ம கம்யூனிட்டில இது ஒரு ஐ திங்க் இட்ஸ் a ஸ்பெஷல் கேஸ். இது வந்து நான் இட் கேன் பி சேட் so many times that அது நம்மள வந்து யாருமே அப்படி ஒரு லைஃப் சேவர் பேக்கை தூக்கி போட்டு ஒருத்தர் நீந்த கஷ்டப்பட்டு எங்க போறதுன்னு எப்படி கரைக்கு வர்றது தெரியாம இருக்கும்போது தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அது செய்யும்போது அது உண்மையிலேயே ஒரு இட்ஸ் a pure thing சார். அது it cannot be described. Yeah, cannot be described. அவ்வளவுதான். இது ஏதோ தோணுச்சு மேல சொன்னாங்க நம்ம செய்யறோம் அவ்வளவுதான். Yes, yes, அது yes. ரொம்ப யோசிக்கூடாது. as long as you help and I sleep very good at night, that's all. Yeah, even we feel content even so long after 2 months or more. I think we have been following since last year, more than 10 months overall. That we feel that there's some thing that began and is coming to a good end, and we, in fact we're going to follow through. Even next years we're going to guide other students, and நிச்சயமா. yeah, I'll be needing volunteers in future also. yeah, நிச்சயமா sir. I will be certainly happy to help. Yeah, just that நாளைக்கு அந்த எங்களுக்கு ஒரு படபடப்பு ஒரு nervousness இருக்குது. Don't worry. Once we got it, probably we can Don't worry. I will definitely guide. இதெல்லாம் ஒரே சிம்பிளா விஷயம் தான். ஓகே எது நடந்தாலும் அது வந்து ஓகே ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் அந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம். Yes. What is the best option? What we can do? But we hope for the best. Okay, sure. Then we increase the chance. How do we do that? அதெல்லாம் நான் கைட் பண்றேன். Don't worry. எந்த பதட்டமும் வேணும். ஓகே Probably I will immediately share with you, but நீங்க if you message based on your availability and so on. நான் ரிப்ளை பண்றேன் பட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே Okay sir. Thanks a lot. Alright, good luck. Yes, sir. Good luck. Okay, any other questions regarding இது? Okay, so final view என்னன்னா இதான் கதை. எதிர்பார்த்த ரிசல்ட் எதிர்பார்க்காத ரிசல்ட் யாருக்கு மெசேஜ் பண்ணோம் எல்லாம் கிளியர் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம கைடன்ஸோட செஷனோட டேட் சொல்லிட்டேன். அந்த டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே நான் குரூப்லேயும் போட்டுருவேன், நோட் பண்ணி வச்சுங்க. எப்படி ரிசல்ட் செக் பண்ண தெரியும் தானே? தெரியலனா வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை என்னது டெலிகிராம் குரூப் போட்டேன் லிங்க்கு. அங்கேயே வந்து நான் என்னென்ன வெப்சைட் சொல்லிட்டேன். நான் ஏன் இங்கே ரிப்பீட் பண்ணலாம், அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்து தான் நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுவீங்க. ஓகே நான் சொல்லலை. ஐ வாண்ட் யூ ஆல் டு கோ அண்ட் வாட்ச். அந்த இப்போ 143 பீப்புள் இருக்கீங்க. அந்த டிக்டாக் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு தயவு செய்து உங்களோட குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் வந்து எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அந்த இதில் நான் கொடுத்துருப்பேன். 143 people go and watch and share it to all your group. திருப்பி சொல்கிறேன், no boys, none of your friends should be left behind. ஓகே யாருமே. மனிஷா சரி சொல்லுங்கள், டக்குன்னு அன்மியூட் பண்ணி கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எனக்கு தமிழ் நியூஸ் ரீடரா ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னா எந்த கோர்ஸ் சூஸ் பண்றேன்னு தெரியுமா? சரி சொல்ல முடியுமா சார்? ஓகே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்க செஷனில்? ஆமா சார். ஓகே எப்போ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணீங்க? டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணேன். சரி ஜனவரி. ஓகே அப்போ இருந்து வந்து நீங்கள் எந்த செஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணதில்லை? பண்ணிருக்கேன், ஆனா கேள்வி கேட்டதில்லை இது வரைக்கும். ஓகே ரைட். தமிழ் நியூஸ் ரீடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன் இல்லை. ஓகே அதுக்கு ஸ்பெஷலாக இப்போ வந்து டாக்டர் புனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட் யூ கால் ஹீஸ் டிவி ஹோஸ்ட். ஓகே ஒரு டாக்டர், தமிழுக்குலாம் படிக்கல அது. ஓகே ஸோ அது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை, கெரியர் குவாலிஃபிகேஷன். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கிடைச்சா குட் கிடைக்கலாம் விடணும். ஸோ நீங்கள் இப்போ சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஓகே இப்போ அதர் தென் தட் ஒரு ப்ரொஃபஷனல் கெரியர் என்ன ஆகலாம்? என்ன ஸ்டெம் நீங்கள் பேக்கேஜ் வந்து சஸ்திரா அப்புறம் பிஎஸ்வி. ஓகே வெரி குட். இப்போ நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீ என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகே டெலிகிராம் குரூப்பில் ஓகே யூடியூப் லிங்க் நான் ஏற்கனவே நடத்தின செஷனோட லிங்க்ஸ் இருக்கும், பார்த்தியா? பார்த்தேன் சார். ஓகே அதில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட்னு செஷன்ஸ் நடத்தியிருப்பேன். ஏதோ 1 இல்லை 2 செஷன் ஃபுல்லாக உட்காந்து பாரு, என்ன காஸ்ட் போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன்.
ஓகே சார். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணேன் என்னென்ன டேயில் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு. பிஸ்னஸ் ரிலேட்டட் செஷன்ஸில் வந்து நீ வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ ஓகே பார்த்து சார். எப்படி நீ வந்து நியூஸ் அப்ளை பண்ணலாம், என்ன பேசிக் என்ன இருக்கணும் அப்பெல்லாம் நான் கைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஓகே ரெக்கார்ட் சார். பார்த்துருக்கணும். ரெக்கார்ட் பார்க்காம நீ முன்னுக்கு வந்து உட்காந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் நான் தேடி வந்துடுவேன். ஓகே, ஓகே சார். ஏன்னா இப்போவே நீங்கள் ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் செஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல பாருங்க. வயிற்று வலி இருக்கு, டாக்டர்கிட்ட வந்து உட்காரணும், மருந்து கொடுத்தா சாப்பிடணும். ஓகே, பாருங்க அவங்களாம் வந்து அவங்க இம்ரான் அப்பா அவங்க பேசியிருந்தாரு. 10வது மாதம் லாஸ்ட் இயர்லேருந்து என்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பக்காவாக கெயின் பண்ணி முடிச்சாச்சு, எந்த தலைவலியும் இல்லை. ஆனா நீங்க கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் ஏன் வந்து கேட்கல? ஏன் அப்பயே நீ கைடன்ஸ் கரெக்டாக எடுக்கல? பிஸியாக இருந்தியா? இல்ல பிஸியா இல்ல. காரணம் தேட வேண்டாம், பரவாயில்ல. அது இதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஐ டோன்ட் டாக் அபவுட் த பாஸ். எங்கே இருக்கு? வேர் யூ ஃப்ரம்? டைப்பிங் பேரா. ஓகே, என் அம்மா ஏதாவது கேட்கணுமா? இல்ல அதுதான் கேட்கணும். நீங்கள் தான் ரொம்ப கேட்டுருந்தீங்க, அதான் கேட்டேன். இல்ல இல்ல சார். கிளியராக்கா? ரைட். தமிழ் நியூஸ் ரீடர்ன்றது அது அப்ளை பண்ணி கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காது. இப்போ தமிழ் நியூஸ் ரீடர்லாம் ரொம்ப பயக்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் ஏஐ பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ் நியூஸில் வந்து 15 மினிட்ஸ் ஏஐ படிக்குது தெரியுமா? ஓ, ஃபியூச்சரில் அதான் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ரைட். இப்போ ஓகே. உங்கள் கரியர் நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கும். ஓகே, கிளியர்? ஓகே சார். அடுத்த செஷன் எப்போ, என்ன செஷன் நீ ஜாயின் பண்ணணும்? பிசினஸ். எஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட். அண்ட் உங்கள் ரிசல்ட் கிடைச்சோன்னே நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா யாருக்கு அனுப்பணும்னு? 2 பேர் நம்பரும் இருக்குல்ல? ஓகே, எதுக்கு அனுப்பணும் அதை அனுப்பிடு. ஓகே, ஓகே சார். சரிம்மா. தேங்க்யூ சார். ஸோ நல்ல வேலை இப்பயோ கேட்டியே, அதுக்கு வாழ்த்துக்கள், ரெண்டுமே வாழ்த்துக்கள் தான். எஸ், வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? எனிபடி எல்ஸ்? நீங்களே அட்மிட் பண்ணி கேட்கலாம், ஏன்னா இது வந்து கைடிங் செஷன்ல. Excuse me, sir. Hey, Shaman. Hi, sir. From your previous class, you told me to go. I did all your homeworks and I joined all the classes live. Okay, fantastic. What's your mission again? So automotive engineering. Okay, fantastic. So when you should join? On Wednesday, right? Yeah, I joined last Wednesday, and you told me to go through like all the homeworks and like those meetings like you recorded, and I did. Right. So I'm stuck between either should I pursue mechanical engineering or mechatronic. No worries, right? Therefore, I'll guide you. For this session, I informed you. Okay, when is the next engineering session? Monday. So were you in the session from the beginning? This session? I'm sorry? Were you in this session from the beginning? No. That's the thing. What, this session? Yeah. Oh. What? Who are you looking at? Your mom, dad? My mom. I want to talk to your mom. Say hi. Again? Off one of the audios. Hi. வணக்கம் சார். வணக்கம். என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, நான் யாருன்னு கேட்ச் பண்ண முடியும். யாரு ஃபாதர்? Father friend. ஓ அவர் பேரு ஷான் தான். யாரு? ஓ, ஷான். எஸ்டி ஷான். ஆ ரைட். இப்படி சொன்னா தெரிஞ்சிடும். ஓகே, ரைட். சிஸ்டர், ரைட். சொல்லுங்க sir. அவரு கொஞ்சம் லேட்டாக கேட்சப் பண்ணுறாரு, ஏன்னா பிஸியாக இருக்கார் ஃபுல்ல. ஓகே, ஸோ இந்த செஷன் வந்து இப்போ தான் வந்துருக்காரோ? இல்ல முதல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க 8:15லாம். 8:15 ஜாயின் பண்ணால் ஒரு பிளராக இருக்கான். இல்ல அவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. மெக்கட்ரானிக் சூஸ் பண்ணலாமா இல்ல என்ன ஆட்டோமோட்டிவ். அது இஷ்யூ இல்லையே, நான் தான் சொன்னேன் என்னோட இன்ஜினியரிங் செஷன் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். எப்போ அடுத்த இன்ஜினியரிங் செஷன்? 1st April. எஸ், அங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அவர் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ரிசல்ட் வச்சுட்டு அவரோட வாட் யூ கால் மெரிட்லாம் கவுண்ட் பண்ணிட்டு தென் கம் டு மை செஷன். ஒன்ஸ் தட் இஸ் தேர் தென் வி கேன் டூ ரீஅரேஞ்ச்மெண்ட், வாட் காஸ்ட் டு பி தேர், வாட் நாட். ஓகேங்களா? ஓகே. Okay, Shaman, clear? Okay, sir. Okay. Thank you sir. So for now, you released on both.
Okay, then we do the picking. Okay, Okay, sir. Okay, sir. எனக்கு உங்க அப்பா HD ஷான் தான் தெரியும், ஷான் தெரியாது. Old friend. Okay, right. Okay, thank you, sir. Okay, then I see you. Okay, any other questions? Okay, tutup kedai hari ini. So, இந்த வீடியோவை நான் இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். So that you all are aware lah. And உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட யாராவது இந்த வீடியோவை நீங்க கேட்கலாம். ஓகேயா? Any other questions? Excuse me. Yes. Sir, when is the class for IT, sir? Hey, session இருந்தியா இல்லையா? Twins ah? Yes, sir. Cousin sir. Oh, cousins ah? அப்ப என் twins yes-ன்றான் அவன். Sir. Okay, sir, Same day, இவர் same day. வந்து சைபர் போலான்னு இருக்கு. Same day. IT and engineering same day. Okay, okay, sir. Okay. IT and engineering same day. Thank you, Okay? sir. All technical also. Thank you, sir. Thank you, sir. Okay, any other questions? Clear? நானும் வீட்டுக்கு போகணும்ல. Okay, right. I'll see you all on Monday. Actually, Tuesday, tomorrow results எல்லாம் எடுத்துட்டு அனுப்புங்க. Then we'll start session on Wednesday onwards. Wednesday, Thursday, Friday 3 நாளும் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் Monday, Wednesday and Friday. Okay? All right, bye bye. Good night. Good luck. திருப்பி சொல்றேன், it's just the beginning.